Hello, good morning. Is my voice audible? Yes, Mithil. Yes. Okay. So let's start our today's class. And right. So now for the next few sessions in our today's class, we are gonna learn about Kubernetes அப்படின்னு சொல்லிட்டு one of the DevOps tool. The Kubernetesனா என்ன, அதுல என்னென்ன கான்செப்ட் இருக்கு, அண்ட் அதில் என்ன ஃபீச்சர்ஸ், வாட் எக்ஸாக்ட்லி Kubernetes வச்சு நம்ம பண்ணலாம், இதெல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம லேர்ன் பண்ணுறோம். அண்ட் நம்ம ஒரே நாளில் ஒரு 3 days செஷன்ஸ்லாம் நம்ம Kubernetes நம்ம லேர்ன் பண்ண முடியாது. லைக் மற்ற DevOps கோர்ஸை கம்பேர் பண்ணணும்னா நீங்கள் டாக்கர், ஆன்சிபிள், ஜென்கின்ஸ் எல்லாம் 3 செஷன்ஸ்லேயே நீங்கள் வாட்னு லேர்ன் பண்ணிப்போம். ஆனால் Kubernetesல நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டுமே ஒரு செப்பரேட் கிளாஸா. ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஃபுல்லாகவே we are going to talk about தியரி. ஸோ ஜஸ்ட் நம்ம பேச தான் போகிறோம். we are not going to do anything practical. ஸோ அப்போ Kubernetesனா என்ன, அது எந்த இடத்துல வருது, டாக்கர்னா என்ன, டாக்கர் எங்கே வருது இந்த ஆர்கிடெக்சர்ல, அண்ட் நம்ம மோனோலித்திக்னா என்ன, மைக்ரோ சர்வீஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு கிளாஸ் நம்ம பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம ஒரு ரோடு மேப்லேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இன்னைக்கு கிளாஸ் நம்ம முடிஞ்ச உடனே நான் நம்மளோட கிளாஸுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு ஜிப் ஃபைலாவே என்கிட்ட இருக்கு. அதை நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு இங்க இருக்கிற ஆல் த டாக்குமெண்ட்ஸ் இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்க ஒரு கிளாஸுக்கும் நம்ம ஒரு ஃபைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் கரெக்டாக அதோட நம்பர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வி ஹாவ் யூஸ்ட் இட். ஸோ அப்போ நம்ம இன்னைக்கு day 1 செஷன்ல இருக்கோம். ஸோ அப்போ இதுல நம்மளோட ரோட் மேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ மைக்ரோ சர்வீஸ் இன்ட்ரோடக்ஷன், K8னா என்ன, அதோட ஆர்கிடெக்சர் என்ன, மைக்ரோ சர்வீஸ்னா என்ன, அதை பத்திலாம் நம்ம பேசிட்டு இட்ஸ் a தியரிட்டிக்கல் செஷன். அண்ட் நம்மளுக்கு இட்ஸ் டோட்டல் ஆஃப் 8 classes நம்ம பார்க்க போறோம். ஸோ 8th கிளாஸ்ன்றது ஒரு ப்ராஜெக்ட் கிளாஸ். ஸோ அப்போ நம்ம Kubernetes புதுசாக லேர்ன் பண்ண போறது இல்லை, Kubernetesஸை நம்ம ரியல் டைம்ல யூஸ் பண்ண போறோம். அப்போ ரிமைனிங் இருக்கிற 7 classes தான் நம்ம பார்க்க போறது. அதுலயும் day 1ன்றது நம்ம மீன்ஸ் பொதுவா Kubernetesனா என்ன, அதோட ஆர்கிடெக்சர் என்ன அப்படின்றத நம்ம பேச போறோம். பட் ஆக்சுவலா இந்த 2nd கிளாஸ்ல இருந்து இந்த 7th கிளாஸ் வரைக்கும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அதோட டாபிக்ஸ், கான்செப்ட்ஸ், வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். அண்ட் டெக்னிக்கலா நம்ம பார்க்க போறோம் Kubernetes எந்த இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கு, அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அது அகெயின் தியரி ஹேண்ட்ஸ் ஆன் சொல்லிட்டு நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச்ல we will be discussing them. அப்போ இன்னைக்கு நம்ம கிளாஸோட அஜெண்டா என்னன்னா, ஸோ வாட் இஸ் ஃபர்ஸ்ட் திங், ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ வாட் இஸ் மோனோலித்திக் அண்ட் வாட் இஸ் மைக்ரோ சர்வீஸ், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஸோ என்னோட அஜெண்டா ஆஃப் டுடேஸ் கிளாஸ்ன்றது, ஸோ மோனோலித்திக்கும் மைக்ரோ சர்வீஸுக்கும் டிஃபரன்ஸ் என்ன, Kubernetes எதுக்காக யூஸ் பண்றாங்க, அதோட ஸ்மால் ஹிஸ்டரி எப்போ கண்டுபிடிச்சாங்க, அண்ட் நம்ம Kubernetes படிக்கணும்னா அதுல என்னென்ன நாலேஜஸ், ப்ரீ ரெக்வசைட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பேசி இன்னைக்கு கிளாஸோட நம்மளோட அஜெண்டா திஸ் இஸ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மோனோலித்திக்னா என்ன, மைக்ரோ சர்வீஸ்னா என்ன, அது தெரிஞ்சா மட்டும்தான் Kubernetesன்ற கான்செப்டுக்குள்ளேயே நீங்க வர முடியும். அப்ப மைக்ரோ சர்வீஸ் பத்தி பேசும்போது நம்ம டாக்கர் பத்தியும் பேசலாம். பட் இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மோனோலித்திக் அப்படின்னு ஒரு வார்த்தையில நம்ம ஆரம்பிப்போம். ஸோ மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஸோ மோனோலித்திக்கல் ஆர்கிடெக்சர்னா என்னன்னா, இப்போ உங்களுக்கு டாக்கர் கிளாஸ்லயே நான் எடுத்துக்கலாம், வேற ஏதாவது கூட எடுத்துக்கலாம். டாக்கர் கிளாஸ்ல உங்களுக்கு டாக்கர்ஸ்னா என்ன, வர்ச்சுவலைசேஷன்னா என்ன, டாக்கர் வர்ச்சுவலைசேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீச் பண்ணியிருப்பாங்க. இப்போ சிம்பிளா நான் சொல்லணும்னா நான் பண்றேன், சிம்பிளா நான் உங்களுக்கு லெட் மீ டீச் யூ அன் எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மோனோலித்திக்கல் மைக்ரோ சர்வீஸ் அப்படின்னா என்ன, அண்ட் வர்ச்சுவலைசேஷனுக்கும் டாக்கர் வர்ச்சுவலைசேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையுமே வச்சு நம்ம இந்த மோனோலித்திக்கல் மைக்ரோ சர்வீஸ் நம்ம பேசலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் டேக், நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு பிசிக்கல் சர்வர் இருக்கு. என்ன இருக்கு, பிசிக்கலா ஒரு சர்வர் இருக்கு. ஸோ அப்படின்னா அது ஒரு கம்ப்யூட்டர். ஸோ ஒரு பிசிக்கலா ஒரு சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிசிக்கல் சர்வருக்கு சூப்பர் கெப்பாசிட்டி லைக் எவ்வளோனா 64 GB லைக் ரேம், அண்ட் ஆல்சோ நமக்கு எவ்வளோ கோர் CPU இருக்குன்னா 32 கோர் CPU இருக்கு. ஸோ வர்ச்சுவல் CPU
அண்ட் ஸ்டோரேஜ் வந்து 4 டெராபைட்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, 4 TB இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நம்ம கிட்ட ஒரு மெஷின் இருக்கு, ஒரு பிசிக்கல் சர்வர். நீங்க எல்லாரும் வர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை கேள்விப்பட்டிருக்கீங்க. வர்ச்சுவலைசேஷன்னா என்ன? நம்ம EC2 மிஷின்ன்றது ஒரு வர்ச்சுவல் மிஷின் தான். அது நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா, மும்பைல இருக்கிற டேட்டா சென்டர்னா இந்த மாதிரி ஒரு பிசிக்கலான மிஷின் தான். ஸோ அங்கேருந்து தான் நம்மளுக்கு வர்ச்சுவலைசேஷன் மீன்ஸ் வி ஆர் கெட்டிங் அ சர்வர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கூகுளில் இஃப் ஐ சர்ச் ஃபார் டேட்டா சென்டர் இமேஜஸ்ன்னு கொடுத்தனா இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜஸ் கிடைக்குது. அப்போ இதெல்லாமே என்னன்னா, நீங்க வீட்டில் வச்சிருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான், பிசிக்கல் சர்வர் தான். ஆனால் மானிட்டர் கீபோர்ட்லாம் இல்லாம வெறும் உங்களோட CPU மட்டுமே பெருசா நிறைய கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ, திஸ் இஸ் வாட் அ டேட்டா சென்டர் இஸ். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம என்னோட ஆஃபீஸ்ல ஒரு குட்டியான இப்படி ஒரு சர்வர் அப்படி ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. இந்த சர்வர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்யூட்டர் வாங்கியாச்சு அப்படின்னா, இதுதான் என்னோட ரேமு, இதுதான் CPU, இதுதான் என்னோட ஹார்ட் டிஸ்க்கு. ஆனால் இதுல என்ன பண்ணணும், OS இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதுல OS இன்ஸ்டால் பண்ணுவாங்க. பட் டைரக்டா இந்த CPUல OS இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, வர்ச்சுவலைசேஷன் ஒரு கான்செப்ட், மீனிங் ஸ்பிளிட்டிங் மை சர்வர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த சர்வரை 4ஆ ஸ்பிளிட் பண்றோம். ஸோ 4ஆ பிரிக்கிறாங்க. 4ஆ பிரிச்சா என்ன ஆகும்? ஸோ இப்போ என்னோட 16 GB RAM அப்படின்றது எனக்கு 4ஆ பிரிச்சா 64 GB ரேம்ன்றது 16 GB ரேமா நம்ம பிரிச்சுக்கலாம். 32 கோர் அப்படின்றத நம்ம 8ன்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். ஸோ 32 கோர்ல 8 கோர்ன்றது இந்த மிஷினுக்கு, அண்ட் 1 TB நான் இது கொடுத்துப்பேன் ஹார்ட் டிஸ்க். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், என்னோட பிசிக்கல் மிஷினை இப்படி 4ஆ ஸ்பிளிட் பண்றேன். அப்போ என்னத்துக்கு 4த்துக்குமே 16 GB 8 கோர் 1 TB நான் ஸ்பிளிட் பண்ற மாதிரி அர்த்தம். அண்ட் இதுக்கு பேர் தான் வர்ச்சுவலைசேஷன். ஸோ ட்ரெடிஷ்னல் வர்ச்சுவலைசேஷன் பொதுவாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா, எப்படி நம்ம ஒரு மிஷினை ஸ்பிளிட் பண்ணி நம்ம இப்படி 4ஆ ஸ்பிளிட் பண்ணிடுறோம். இப்படி ஸ்பிளிட் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ்? இங்கே நான் ஒரு விண்டோஸ் OS இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணலாம். இதுல நான் ஒரு CentOS ரன் பண்ணலாம். இதுல நான் ஒரு உபுண்டு ரன் பண்ணலாம். அண்ட் இங்கேயும் நான் திருப்பி எனக்கு CentOS தான் வேணும் அப்படின்னா ஐ கேன் கிரியேட் இட். அப்போ உண்மையில ரியல் டைம்லயும் இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் சர்வர் தான் இருக்கும். ஹை எண்ட்ல இந்த மாதிரி ஒரு சர்வர் இருக்கும். இங்க 4ஆ ஸ்பிளிட் பண்ணிருக்கிறத நீங்க இன்னும் 8ஆ ஸ்பிளிட் பண்ணலாம், 16ஆ ஸ்பிளிட் பண்ணலாம். ஸோ நீங்க குட்டி குட்டி காம்பனன்ட்ஸை நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் வர்ச்சுவலைசேஷன். நம்ம பிசிக்கல் மிஷினை வர்ச்சுவலைசேஷனா ஸ்பிளிட் பண்றோம். ஸ்பிளிட் பண்ணி நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரன் பண்றோம். ஓகே, டன். ஸோ இப்படி நான் ஸ்பிளிட் பண்ணி ரன் பண்ணி கிடைக்கிறது தான் உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸஸுமே. EC2 இன்ஸ்டன்ஸ் எப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு AWS கிட்ட டேட்டா சென்டர்னு ஒன்று இருக்கு. அது சூப்பர் பவர்ஃபுல். நான் இங்க சொன்ன 64 GB RAM 32 கோர்லாம் ரொம்ப ஸ்மால். அப்ப இந்த மாதிரி டேட்டா சென்டர்னு ஒன்று இருக்கு, இட்ஸ் வெரி ஹியூஜ். இதுல ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றதுன்றது இந்த மாதிரி ஒரு குட்டியா, ரொம்ப ரொம்ப குட்டியா ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி அர்த்தம். எப்படி நான் இங்க இதை 4ஆ ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி மும்பைல தே ஹேவ் அ சூப்பர் பவர்ஃபுல் டேட்டா சென்டர். அதுல நம்ம ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை குட்டியா எனக்கு தேவையான ரேமு CPU வச்சு இப்படி குட்டியா கிரியேட் பண்ணிக்கிறோம் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்காக. நான் இந்த மாதிரி எக்ஸாம்பிளா சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வர்ச்சுவலைசேஷன்னா என்ன நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வர்ச்சுவலைசேஷன். ஓகே, ஸோ வி ஹேவ் லேர்ன் வாட் இஸ் வர்ச்சுவலைசேஷன். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன கேள்வினா, லெட் அஸ் சே என்கிட்ட CentOSன்னு ஒரு என்கிட்ட இப்படி ஒரு OS இருக்கு. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது Amazon Linuxன்னு கூட வச்சுக்கோங்க. இங்க Amazon Linuxன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நான் Amazon Linuxல yum install HTTPDன்னு கொடுக்குறேன். என்ன பண்றேன், yum install HTTPDன்னு கொடுக்குறேன். ஸோ இங்க நம்ம இந்த கீழே இதுல டயக்ராமா வரைச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்படி இதுக்கு பேர் வர்ச்சுவலைசேஷன் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுல நான் CentOS மட்டும் நான் என்ன பண்றேன், பர்டிகுலரா பிக் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இங்கே நமக்கு அதே CentOS மிஷின் தான் இது. ஸோ அதை மட்டும் நான் ஜூம் பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, இப்போ உங்களோட Amazon Linux CentOS எல்லாம் சேம் yum கமாண்ட்ஸ் தான் ஒர்க் ஆகும். ஸோ let me say Amazon Linux as well, ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்குங்க
நான் எம் இன்ஸ்டால் ஹெச்டிபிடின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஹெச்டிபிடின்னு ஒரு சாஃப்ட்வேர் உள்ள இன்ஸ்டால் ஆகும். என்ன ஆகுது? ஹெச்டிபிடின்னு ஒரு சாஃப்ட்வேர் உள்ள இன்ஸ்டால் ஆகுது. இட் இஸ் ரன்னிங். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, நான் அகெயின் எம் இன்ஸ்டால் ஹெச்டிபிடின்னு கொடுத்தேன்னா, ஸோ வாட் டு யூ திங்க் வில் ஹேப்பன்? ஒர்க் ஆகுமா? ஆல்ரெடி ரன் ஆயிட்டு இருக்கு. அகெயின் எம் இன்ஸ்டால் ஹெச்டிபிடி கொடுத்தா update, okay, but it's already updated, but still yum install HTTP. You say that particular thing is already running or installed. Okay, it's already running அப்படின்னு சொல்லிட்டு வந்துருது. அப்போ ஒரு மெஷின்ல I can only have a one HTTP. நீங்க திருப்பி அப்டேட் இன்ஸ்டால் கொடுத்தாலும் 4-5 HTTP எல்லாம் ஓட போறது இல்லை. ஒரு மிடில் வேர் தான் ரன் ஆகும். and it's already running, already installed, nothing to do னு வந்துரும். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக இப்படி கலர் பண்ணிடுறேன். ஒரு கலர்னா இப்படி கொடுத்துறேன். மீனிங் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றேன். அது என்ன ஆகுதுன்னா, என்னோட சர்வர் ஃபுல்லா, மெஷின் ஃபுல்லா, என்னோட ஓஎஸ்ல நான் எந்த இடத்துல போயிட்டு எம் இன்ஸ்டால் ஹெச்டிபிடின்னு கொடுத்தாலும் ஆல்ரெடி உள்ள இருக்கு, நத்திங் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ திஸ் இஸ் நார்மல் வர்ச்சுவலைசேஷன்ல இந்த டாபிக் ரெண்டுத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் வர்ச்சுவலைசேஷன். இன்னும் நம்ம மோனோலித்திக்கல் மைக்ரோ சர்வீஸ்க்கு நம்ம வரல, பட் அதுக்கு வரதுக்கு நம்மளுக்கு இந்த சில நாலேஜஸ் அண்ட் ப்ரீரெக்வசைட்ஸ்லாம் இருக்கு. வர்ச்சுவலைசேஷன் அண்ட் HTTP. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், லெட்ஸ் டாக் அபவுட் டாக்கர் வர்ச்சுவலைசேஷன். ஓகே, ஸோ வாட் இஸ் டாக்கர் வர்ச்சுவலைசேஷன்? ஸோ அது என்ன? ஸோ நம்ம டாக்கர் வச்சு வர்ச்சுவலைசேஷன் பண்றதுன்னா என்ன? லெட்ஸ் டாக் அபவுட் த சேம் எக்ஸாம்பிள். ஸோ சேம் எக்ஸாம்பிள், அதே மெஷின் வச்சுக்கோங்களேன். என்கிட்ட என்ன இருக்குன்னா, அதே மெஷின் இருக்கு. So I have the same physical machine over here. So 64 GB RAM, 32 core CPU, 4 TB. நான் ஒரு சர்வர், பிசிக்கலா ஒரு சர்வர் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்கர் வர்ச்சுவலைசேஷன்ன்ற கான்செப்ட்ல வாட் வில் ஹேப்பன் இஸ், ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் தே வில் இன்ஸ்டால் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நார்மலா ரியல் டைம்ல எல்லாம் லினக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கிறனால லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ அமேசான் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நான் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ என்னோட இந்த மொத்தம் 64 GB 32 கோர் CPU 4 TBலயே மொத்தமா நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஐ ஹாவ் இன்ஸ்டால்ட் அமேசான் லினக்ஸ். இப்போ இந்த அமேசான் லினக்ஸ் அப்படின்றது என்ன? அது வந்து ஒரு ஃபிளேவர் ஆஃப் லினக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபிளேவர் ஆஃப் லினக்ஸ்னா வாட்? நம்மளுக்கு உபுண்டு, சென்டோஎஸ், அமேசான் லினக்ஸ், ரெட் ஹேட், காலி லினக்ஸ், இந்த மாதிரி நிறைய லினக்ஸ் ஃபிளேவர்ஸ் இருக்கு. எல்லாருமே என்ன லினக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாத்துக்குமே காமனா ஒண்ணு இருக்குங்க. இந்த உபுண்டு, சென்டோஎஸ், அமேசான் லினக்ஸ் எல்லாத்துக்குமே காமனா ஒன்று இருக்கும். அது என்னதுன்னா, லினக்ஸ் கர்னல் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ஸோ லினக்ஸ் கர்னல்ன்றது இட்ஸ் எல்லா ஓஎஸ்லயும் இருக்கிற ஒரு காமனான ஒரு ஃபீச்சர். ஓகே, ஸோ வி ஹாவ் அ லினக்ஸ் கர்னல் ஓவர் ஹியர். அண்ட் இதுல நம்ம இப்போ எனக்கு ஒரு மிஷின்ல நான் அமேசான் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி லினக்ஸ் கர்னல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். கர்னல் ஆல்ரெடி பார்ட்டா வந்துடும். நீங்க ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணாலே லினக்ஸ் கர்னல் உள்ள இருக்கு. ஸோ அப்போ நம்ம இந்த ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார்முலானா என்னன்னா, இப்போ லினக்ஸ் கர்னல் பிளஸ் ஒரு சாஃப்ட்வேர், சில சாஃப்ட்வேர்லாம், ஸோ SOFTWR, சில சாஃப்ட்வேர் சேர்ந்துச்சுன்னா அது அமேசான் லினக்ஸ். ஸோ அந்த அமேசான் லினக்ஸான சாஃப்ட்வேர் சேர்ந்துச்சுன்னா அது மொத்தம் அமேசான் லினக்ஸ் ஓஎஸ். ஓகே, அமேசான் லினக்ஸ் ஓஎஸ். இதே பிரின்சிபல் தான் எல்லா இதுக்கும். ஸோ லினக்ஸ் கர்னல்ன்றது பொது பேஸ். அதுல நீங்க உபுண்டு சாஃப்ட்வேர், அந்த உபுண்டுன்ற கம்பெனி அவங்களுக்கு தேவையான மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி அதை உபுண்டு ஓஎஸ்ன்னு வெளியில விட்டுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஸோ வி ஹாவ் சென்டோஎஸ், அதோட லினக்ஸ் கர்னல்ன்றது பொது, அதுல சென்டோஎஸ்ன்ற கம்பெனி அவங்களோட மாடிஃபிகேஷன்ஸை பண்ணி இது ஒரு ஃபிளேவர் ஆஃப் லினக்ஸ், இதை நாங்க சென்டோஎஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் கிவிங் இட் அவுட். அப்ப எல்லாத்துக்குமே காமனா என்ன இருக்குன்னா, ஒரு இந்த லினக்ஸ் கர்னல்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த லினக்ஸ் கர்னல்ன்றது என்னன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லெட் அஸ் சே இது ஒரு
1 GB கொண்ட ஒரு ஃபைல். ஏன்னா மொத்தமாகவே லினக்ஸ்ன்றது 1.5 GB தான். ஸோ இட்ஸ் வெரி லோவர் தான். அப்போ மீதி இங்கே இருக்கிற இதெல்லாமே இந்த 500 MB 600 MBன்றது இது மீதி இருக்கிற இந்த அடிஷனல் சாஃப்ட்வேர். ஸோ அப்போ நம்ம இந்த இங்க வர்ச்சுவலைசேஷன்ன்ற கான்செப்டை பார்த்தோம். அப்ப அங்க பாத்தீங்கன்னா இந்த லினக்ஸ் கர்னல்ன்ற இருக்கு பாத்தீங்களா, இந்த 1 GB இது இங்கேயும் இருக்கும். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அந்த லினக்ஸ் கர்னல் இதுலயும் இருக்கு, இதுலயும் லினக்ஸ் கர்னல் இருக்கு, இதுலயும் லினக்ஸ் கர்னல் இருக்கு. ஒரே லினக்ஸ் கர்னல்லே நான் 3 வாட்டி இன்ஸ்டால் பண்ணி 3 ஃபிளேவர் ஆஃப் லினக்ஸ் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் இன் ட்ரெடிஷனல் வர்ச்சுவலைசேஷன். பட் டாக்கர் என்ன பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு கர்னலை ரீயூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கர்னலை ரீயூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. மீனிங் இப்போ நம்ம டாக்கர் வர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட்ல யூ கேன் லான்ச் கண்டெய்னர்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அப்ளிகேஷனை கண்டெய்னரா லான்ச் பண்ணுவோம். ஸோ ஹியர் வி ஹேவ் கண்டெய்னர்ஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலா என்னோட மெஷின்ல ஒரே ஒரு ஓஎஸ் தான் ஓடுது, அமேசான் லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ரன் ஆகுது. ஆனா இதுல ஆல்ரெடி நம்மளோட கர்னல் இருக்கா, ஸோ ஆல்ரெடி இந்த கர்னல்ன்றது இருக்கு. ஸோ டாக்கர் என்ன பண்ணும்னா ஆல்ரெடி தான் என்னோட கர்னல் இருக்கே என்னோட மிஷின்ல, அப்ப எக்ஸ்ட்ராவா எனக்கு என்ன தேவை, வெறும் இந்த உபுண்டு சென்டோஎஸ் தான் தேவை. அப்ப அதனாலதான் நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னா இங்க டாக்கர் ஃபைல்ஸ்லாம் எழுதும் போது ஃப்ரம் சென்டோஎஸ் ஃப்ரம் உபுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைலாம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி யூஸ் பண்றோம்னா என்ன மீனிங்னா எக்ஸ்ட்ராவா, ஸோ ஃப்ரம் சென்டோஎஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஆல்ரெடி கர்னல் இருக்கு, இது கூட எக்ஸ்ட்ராவா எனக்கு என்ன வேணும், ஒரு 600 MBக்கான ஒரு சாஃப்ட் ஃபைல் மட்டும் வேணும். அதை எடுத்துக்கிட்டு நீங்க சென்டோஎஸ்ல ரன் ஆகிற அப்ளிகேஷனை நீங்க இங்க ரன் பண்ணலாம். அதே மாதிரி யூ கேன் சே ஃப்ரம் உபுண்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உபுண்டுக்கு தேவையான என்னது, சேம் 1 GB ஆல்ரெடி என்னோட கர்னல்ல இருக்கு, எக்ஸ்ட்ராவா நான் உபுண்டுக்கு தேவையான 500 MB or 400 MB மட்டும் இங்க நான் டவுன்லோட் பண்ணிட்டு உபுண்டு அப்ளிகேஷனை என்னால இங்க ரன் பண்ண முடியும். அண்ட் சேம் எனி ஃபிளேவர் ஆஃப் லினக்ஸ், எனி லினக்ஸ் ஃபிளேவர் நீங்க என்ன பண்ணலாம்னா கர்னல் ஆல்ரெடி உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இருக்கிறனால we can reuse this. இதுதான் டாக்கர் வர்ச்சுவலைசேஷன். இப்போ இதுல அட்வான்டேஜ் என்னன்னா, ஸோ இன் ட்ரெடிஷனல் வர்ச்சுவலைசேஷன் நீங்க 4 OS ரன் பண்றீங்க ஆக்சுவலா. ஸோ ஒரு விண்டோஸ், ஒரு சென்டோஎஸ், 2 சென்டோஎஸ், ஒரு உபுண்டுன்னு சொல்லிட்டு அட் அ டைம்ல 4 OS ரன் ஆகுது. அப்ப 4 OS ரன் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்னா அதுக்கு தேவையான ரிசோர்சஸ் லைக் மெமரி, ரேம் அண்ட் ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னா 8 GB ஒரு 10 GB கிட்ட ஸ்பேஸ் அவைலபிளா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்கணும், மெமரி கொடுக்கணும். அட் அ டைம்ல 4 OS ரன் பண்றதும் மெமரி டிமாண்டிங் தான். ஸோ அதனாலதான் டாக்கர் வர்ச்சுவலைசேஷன்ன்றது ஃபேமஸ். பிகாஸ் நீங்க ஒரே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அமேசான் லினக்ஸ்னு. அதவே நம்ம என்ன பண்றோம்னா அதோட கர்னலையே ரீயூஸ் பண்ணி லைட் வெயிட்டடா நம்ம கண்டெய்னர்ஸ்ல என்ன லினக்ஸ் ஃபிளேவர் வேணாலும் நீங்க லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனி லினக்ஸ் ஃபிளேவர் கேன் பி லான்ச்ட். இது எல்லாமே உங்களுக்கு டாக்கர்ன்ற டாபிக்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ கர்னல் ரீயூசிங், கண்டெய்னர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யூ வுட் ஹவ் நோன் அபவுட். ஸோ இப்போ நம்ம அட்வான்டேஜ் ஆஃப் டாக்கர் என்னன்னா, இப்போ நான் லாஸ்டா ஒரு எக்ஸாம்பிள் கேட்டேன். இப்போ ஒரு சர்வர் இருக்கு, சென்டோஎஸ் இருக்கு, அதுல HTTP இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா HTTP மொத்தமா அந்த சர்வர் லெவல்ல இருக்குங்க அப்படின்னு. இப்போ இந்த சேம் கான்செப்ட் இங்க நான் என்ன பண்றேன், இதே ஏன்னா இங்க இருக்கிறதே ஒரே ஒரு மிஷின் தான், அமேசான் லினக்ஸ். அதே மிஷினை நான் எடுத்துக்கிறேன், அமேசான் லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல நம்மளோட லினக்ஸ் கர்னல் ஆல்ரெடி இருக்கு. ஓகே, சேம் டாபிக். பட் இப்போ நீங்க இந்த HTTPன்ற சாஃப்ட்வேர் இன் டாக்கர்ஸ், இன் Kubernetes, இன் மைக்ரோ சர்வீசஸ் வழியா போனீங்கன்னா அதை டைரக்டா உங்களோட ஓஎஸ்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணவே மாட்டீங்க. டைரக்டா உங்க ஓஎஸ்ல HTTP ரன் ஆகாது. எதுக்குள்ள ரன் ஆகும்னா ஒரு கண்டெய்னருக்குள்ளதான் உங்களோட சாஃப்ட்வேர் ரன் ஆகும். அப்போ என்னோட சாஃப்ட்வேர்ன்றது ஒரு கண்டெய்னருக்குள்ளதான் இருக்கு, HTTPன்றது ஒரு கண்டெய்னருக்குள்ள இருக்கு. ஸோ இதனால வாட் இஸ் த அட்வான்டேஜஸ், நான் மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் த சேம் அப்ளிகேஷன், இந்த கண்டெய்னரையே நான் என்ன பண்ணலாம்னா 4-5 வாட்டி கூட நான் லான்ச் பண்ணலாம். ஸோ 4-5 வாட்டி லான்ச் பண்ணிட்டு ஒரு HTTPக்குள்ளேயும் ஐ கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ்.
ஸோ இதுல வேற ஒரு கோடு, இதுல வேற ஒரு கோடுன்னு சொல்லிட்டு ஒரே HTTP சாஃப்ட்வேர் தான். ஆனா சின்ஸ் தே ஆர் இன்சைட் அ கண்டெய்னர், கண்டெய்னர்ன்றது ஒரு ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட். ஸோ சின்ஸ் தே ஆர் இன்சைட் அ கண்டெய்னர், ஸோ இதுக்குள்ள நான் எத்தனை HTTP கண்டெய்னர்ஸ் வேணாலும் லான்ச் பண்ண முடியும். இது ரெண்டுத்தையும் நான் ஈஸியா எக்ஸாம்பிள் பண்ணி சொல்லணும்னாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூம் இமேஜின் பண்ணிக்கோ. ஒரு எம்டியா ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமுக்கு நடுவில் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு சென்ட், ஒரு ஊதுபத்தி சம்திங், ஸோ ஒரு சென்ட் ஏற்றி வைக்கிறீங்க. அப்ப என்ன ஆகும், அந்த ஸ்மெல்லு ரூம் ஃபுல்லா பரவிடும். ஸோ அந்த ரூம் ஃபுல்லா, அதுதான் இந்த கிரீன் கலர் இப்படி போட்டிருக்கேன். ஸோ அந்த ரூம் ஃபுல்லா HTTP இருக்கு. அப்ப ஒரு HTTP தான் நான் உள்ள வைக்க முடியும், அண்ட் அது ஃபுல்லாவே பரவிடுச்சு. இப்ப இங்கேயும் அதே மாதிரி ஒரு ரூம் இருக்கு. ஸோ ஒரு ஒரு எம்டி ரூம் இருக்கு. பட் நான் என்ன பண்றேன்னா அந்த எம்டி ரூம்ல நான் குட்டி குட்டியா ஒரு கிளாஸ் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு கண்ணாடி பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ ஒரு 3 கண்ணாடி பாக்ஸ் இருக்கு. அந்த 3 கண்ணாடி பாக்ஸ்ல 3 ஊதுபத்தி, ஒண்ணுல ஒரு சென்ட், இன்னொருல வேற சென்ட், இன்னொருல ஒரு ஊதுபத்தி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்மெல்ஸ் நான் வைக்கிறேன். ஸோ அப்ப அது இப்ப நீங்க அந்த ரூமுக்குள்ளேயே வந்தாலும் உங்களால அந்த ஸ்மெல் பண்ண முடியாது. ஏன்? பிகாஸ் இட்ஸ் நாட் இன்சைட் யுவர் ரூம்ல இல்ல, அங்க ஒரு குட்டியா நீங்க ஒரு ஐசோலேட்டடா ஒரு கண்ணாடி பாக்ஸ் வச்சு அதுக்குள்ள HTTP ரன் பண்றீங்க. அங்கதான் நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகுது. அப்ப அதனால என்ன மீனிங், நான் அதே மாதிரி எத்தனை கண்ணாடி பாக்ஸ் வச்சாலும், கண்ணாடி பாக்ஸ் என்னன்னா அதுக்குள்ள இருந்து வெளியில வராத மாதிரி, ஸ்மெல் வெளியில வராத மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அதுல எத்தனை பாக்ஸ் குட்டி குட்டியா வச்சிருந்தாலும் உள்ள டிஃப்ரெண்ட் ஸ்மெல்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸை நான் என்ன பண்ணலாம்னா உள்ள வைக்க முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் டாக்கர் virtualization is. ஏன் இதை virtualization சொல்றாங்கன்னா, இங்கேயும் பாத்தீங்கன்னா வேற OS இன்வால்வ் ஆகுது. பட் ஆனா இங்க கர்னல் ரீயூசபிலிட்டி அப்படின்ற ஒரு டாபிக். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான இன்டர்வியூ கொஸ்டினும் கூட. ட்ரெடிஷ்னல் virtualizationக்கும் டாக்கர்ல virtualizationக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ இப்போ I have given you some example. இது வந்து நீங்க ஆல்ரெடி டாக்கர் கிளாஸ்லயே இந்த டாபிக்லாம் பார்த்ததுதான். கண்டெய்னர்ஸ்னா என்ன, HTTP எப்படி கண்டெய்னர் லான்ச் பண்றது, அதோட அட்வான்டேஜ் என்ன, ஐசோலேட்டட் ரிசோர்சஸ் அப்படின்ற வார்த்தை எல்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம இந்த டாக்கர் தான் பேசிக்ஸ், ஃபண்டமெண்டல். இது தெரிஞ்சாதான் Kubernetes இதுல எங்க வருதுன்றதை நம்ம அடுத்து பேசவே முடியும். அதுக்காக ஒரு குவிக் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் வாட் இஸ் virtualization and what is docker virtualization அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள். I hope it is understandable, but still in the example any doubts or any clarifications? Okay, super. All right guys, okay fine. So இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிரேட். இப்போ நம்ம மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் அப்படின்றதுக்கும், ஸோ இப்போ ஆக்சுவலா இங்க இருக்கிறதும் இது மோனோலித்திக் தான், மோனோலித்திக். அண்ட் இது மைக்ரோ சர்வீஸ். ஆனா இது என்ன ஆர்கிடெக்சர் கம்ப்ளீட் ஆகல. பட் ஆக்சுவலா டாக்கர்னு வந்தாலே அது மைக்ரோ சர்வீஸ்க்கு வந்துடும். நம்ம ட்ரெடிஷ்னலா EC2 இன்ஸ்டன்சஸ், ஏன்னா இது ஒரு EC2 மெஷினு அப்படிதானே நம்மளுக்கு கணக்கு. இது ஒரு EC2 மெஷினு, இது ஒரு EC2 மெஷினு. ஸோ இது எல்லாமே நம்ம இங்க இருக்கிறது வந்து AWS ஓட டேட்டா சென்டர்னு வச்சுக்கோம். ஏன்னா இது எல்லாமே ஒரு EC2 மெஷின் தான். ஸோ EC2 தான் நமக்கு ஓடிட்டு இருக்கு. வெறும்னே EC2 இன்ஸ்டன்ஸ்ல உங்க கோடை டிப்ளாய் பண்ணாலே அது மோனோலித்திக்கல் ஆர்கிடெக்சர். எக்ஸாம்பிளுக்கு AWS கிளாஸ்ல பார்த்த ஒரு டயக்ராம் எடுத்துக்கலாம். ஒர்க் AWS VPC ஆர்கிடெக்சர். ஓகே, ஸோ இது லோட் ஆகட்டும். ஃபைன். இப்போ நம்ம EC2 மட்டுமே அப்ளிகேஷனுக்கு பத்தாது, கரெக்டுங்களா? வெறும் EC2 மட்டும் வச்சு நம்ம ரன் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்? கண்டிப்பா நம்மளுக்கு என்ன இருக்கும், லோட் பேலன்சரு, டேட்டா பேஸ்க்கான RDS, அந்த மாதிரி நம்மளுக்கு கான்செப்ட்லாம் உள்ள வந்துடும். லோட் பேலன்சஸ், RDS அண்ட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இது எல்லாமே மோனோலித்திக்கல் ஆர்கிடெக்சர் கடையில தான் இருக்கு. இப்போ நீங்க இங்க பாக்குற இந்த டயக்ராமே நீங்க AWS கிளாஸஸ்ல படிச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்த டயக்ராம். அண்ட் AWS இல்ல, எனி கிளவுட் இன் ஜெனரல் ஆர் ஆன் ப்ரெமிஸ் ஆல்சோ இன் ஜெனரல், உங்க EC2 இன்ஸ்டன்சஸ் ஆர் ஆன் ப்ரெமிஸ் சர்வர்ஸ் இருக்கு, ரவுட் 53, லோட் பேலன்சிங், அந்த கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. அண்ட் இங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா கோடை சர்வர்ல டிப்ளாய் பண்ணும்.
என்ன பண்ணுவோம், கோடை என்னோட சர்வர்ல டிப்ளாய் பண்றேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் அப்பாச்சி பேர்ல டாம் கேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐ ஹேவ் டாம் கேட். ஸோ இப்போ என்கிட்ட டாம் கேட்ன்ற அப்ளிகேஷன் இருக்கு, ஒரு ஆப் சர்வர். இப்போ இந்த டாம் கேட்ன்ற அப்ளிகேஷன்ல ஐ ஹேவ் அன் ஆப் சர்வர் அண்ட் இதுல ஸோ டாம் கேட்ல நம்ம ஒரு கோடை டிப்ளாய் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு வார் ஃபைல்ன்றது வேணும். இட்ஸ் அ ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷன்ன்றதுனால எனக்கு ஒரு வார் ஃபைல்ன்றது தேவை. இந்த வார் ஃபைலை நம்ம எடுத்துட்டு போய் தான் நம்மளோட EC2 இன்ஸ்டன்ஸ்ல டாம் கேட்ல பைனரிஸ்ன்ற ஃபோல்டர்ல இல்லை பைனரிஸ் இல்லை வெப் ஆப்ஸ்ன்ற ஃபோல்டர்ல நம்ம டிப்ளாய் பண்ணோம்னா அவுட்புட் வந்துடும். அவ்வளோதாங்க, சிம்பிள். ஸோ இது ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள். வார் ஃபைலை டாம் கேட்ல டிப்ளாய் பண்ணா ஐம் கெட்டிங் அன் அவுட்புட். ஆனால் நம்ம என்ன பண்றோம்னா என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ்ல தான் டிப்ளாயே பண்றோம். இங்க இருக்கிற EC2 இன்ஸ்டன்ஸ்ல தான் யூ ஆர் டிப்ளாயிங், யூ ஆர் கெட்டிங் அன் அவுட்புட். அப்ப இந்த ட்ரெடிஷ்னலா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற AWSல படிச்ச சர்வீசஸ் நீங்க அசூர் கிளவுட்ல கூட லேர்ன் பண்ணிருக்கலாம். ஸோ நீங்க லேர்ன் பண்ண சர்வீசஸ் இட்ஸ் அ மோனோலித்திக்கல் ஆர்கிடெக்சர். ஏன்னா அங்க டாக்கர் கியூபர்னெட்டிஸ் வரல, அது வந்தா மைக்ரோ சர்வீஸ். அது ஏன்றதை நான் சொல்றேன். பட் இப்போதைக்கு மோனோலித்திக்கல் ஆர்கிடெக்சர். ஸோ அப்போ மோனோலித்திக்கல் ஆர்கிடெக்சர்னா என்ன? ஸோ நம்மளுக்கு இதுல அப்ளிகேஷன் லேயர், டேட்டாபேஸ் லேயர், பிஸ்னஸ் லாஜிக், ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன இருக்கும்னா இப்படி நம்மளுக்கு ஆர்கிடெக்சர் இருக்கு. இப்போ நம்ம 3 டயர் அப்ளிகேஷன் பாத்தீங்களா, 3 டயர் அப்ளிகேஷன்ல நம்ம ஃப்ரண்ட் அண்ட் இங்க பாத்தீங்கன்னா வெப் சர்வர், ஆப் சர்வர், டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லேயரா இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு லேயர்ஸ் இருக்கு இந்த அப்ளிகேஷன்ல அண்ட் வி ஆர் டிப்ளாயிங். அண்ட் நம்ம அட்வான்டேஜஸ் ஆஃப் அ மோனோலித்திக்கல் ஆர்கிடெக்சர் இஸ், நீங்க ஒரு வார் ஃபைலை கிரியேட் பண்ணா போதும். ஒரு வார் ஃபைல் கிரியேட் பண்ணா போதும். இந்த வார் ஃபைல நீங்க திருப்பி டிப்ளாய் பண்ணிடலாம். அப்ப ஈஸியா ஒரே ஒரு ஃபைல் தான் நம்ம ஈஸியா கிரியேட் பண்ணிடலாம், டெஸ்ட் பண்ணிடலாம். டிப்ளாய்மெண்ட்டும் சிம்பிள், ஏன்னா இதை தூக்கி போய் உள்ள காப்பி பேஸ்ட் பண்ண வேலை ஓவர் அண்ட் சிம்பிள் ஸ்கேல். ஸோ என்னோட ஈஸியான என்னோட மோனோலித்திக்கல் ஆர்கிடெக்சர்ல நான் சிம்பிளாவே எல்லாமே கிரியேட் பண்ண முடியும். டிப்ளாய், டெஸ்டிங் எல்லாமே இட்ஸ் ஈஸி. அண்ட் இந்த ப்ராப்ளம் என்னன்னா, ஸோ இப்போ ப்ராப்ளம் என்னன்னா என்னோட வார் ஃபைல் தான் என்னோட அப்ளிகேஷன் கோடேங்க. என்னோட கோடே இந்த வார் ஃபைல் தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டூல் பத்தி நம்ம படிக்க போறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் பத்தி நம்ம பேசலாம். ஸோ நம்ம என்ன சாஃப்ட்வேர் எதை பத்தி பேசலாம்னா எக்ஸாம்பிளுக்கு ஜொமேட்டோன்னு எடுத்துக்கோங்க. ஜொமேட்டோ, ஸ்விக்கி, எனிதிங். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜொமேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். இப்போ ஜொமேட்டோன்ற ஒரு டூல்ல நம்மளுக்கு என்ன இருக்கும்னா, ஸோ நம்மளுக்கு we will have different services. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் என்னன்னா நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சொல்லுவோமே. ஜொமேட்டோ எக்ஸாம்பிள், ஜொமேட்டோன்ற ஆப்பை இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுல நம்மளுக்கு என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் நீங்க ஜொமேட்டோன்ற ஆப் ஓபன் பண்ணோடனே உங்களுக்கு முதல் பேஜ்ல வர்றதுக்கு பேரு சர்ச் அப்ளிகேஷன். அது சர்ச் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். சர்ச் ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் வில் பி ஓப்பன்ட். அதுக்கடுத்து சர்ச் ஆப்னா என்னது, இப்போ நீங்க ஜொமேட்டோ ஓப்பன் பண்ணோன்னே நிறைய அப்படியே ஷாப்பா காமிக்கும். பக்கத்துல இருக்கிற நியர்பை ஹோட்டல்ஸ் எல்லாமே வெஜ், நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு, இட்டாலியன், சைனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலா காமிக்கும். அப்ப பொதுவா எல்லா ரெஸ்டாரண்ட் பத்தி காமிக்கிறது சர்ச் அப்ளிகேஷன். அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி நீங்க நிறைய பார்க்கலாம். இப்ப எனக்கு என்னன்னா அதுல எனக்கு ஒரு ஹோட்டல் டாமினோஸ்ன்னு பிடிச்சிருக்கு. அப்ப நான் அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே ஒரு லோட் ஆகும். நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பேன், டாமினோஸ் கிளிக் பண்ண உடனே ஒரு லோட் ஆயிட்டு டாமினோஸ் அதோட பேஜுக்கு ஓப்பன் ஆகும். அப்ப அது நம்ம என்னன்னா இட்ஸ் அன் ஆர்டர் அப்ளிகேஷன். ஸோ நம்மளோட மெனு. ஸோ கரெக்ட். ஸோ நமக்கு என்னன்னா அந்த அந்த ஹோட்டல்ல, அந்த ரெஸ்டாரண்ட்ல என்னென்னலாம் இருக்கு, ஸோ அப்போ அவங்க என்னென்னலாம் ஆஃபர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக லோட் ஆகி நம்மளுக்கு ஆர்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஆர்டர் அப்ளிகேஷன் வருது. அதுல நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு தேவையானதெல்லாம், எனக்கு இத்தனை பீஸா, எனக்கு இந்த சைட் டிஷ்லாம் வேணும்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு தென் யூ ஆர் கோயிங் ஃபார் பேமெண்ட். ஸோ பேமெண்ட்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அதுலயே நிறைய பேமெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும். நெட் பேங்கிங், நெக்ஸ்ட் UPI, கேஷ் ஆன் டெலிவரி, இந்த மாதிரி. சப்போ நம்மளுக்கு இங்க பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ அதுல பேமெண்ட் சர்வீஸ் அப்படின்னு அதுவும் நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கலாமே. ஸோ பேமெண்ட் அப்ளிகேஷன் விச் இஸ் நீங்க பேன்னு கொடுத்தீங்கன்னா
அது ஒரு தேர்ட் பார்ட்டி டூலோட கனெக்ட் ஆகணும். உங்க கூகுள் பேனா கூகுள் பே ஓப்பன் ஆகும். இப்போ நீங்க ஜொமேட்டோல போய் கூகுள் பேன்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணி பேன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே உங்க போன்ல இருக்கிற கூகுள் பே ஓப்பன் பண்ணி உங்களை பே பண்ண சொல்லும். பே பண்ணீங்கன்னா அதுவே கூகுள் பேவை க்ளோஸ் பண்ணி ஜொமேட்டோ டன் பிளேஸ்ட் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பிளேஸ் ஆன அப்புறம் நம்மளுக்கு இன்னொரு ஃபீச்சர் வரும், ட்ராக்கிங். ஸோ இது வந்து ஒரு கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு லைவா அந்த பைக்கர் உங்களோட டெலிவரி பர்சன் எங்க இருக்காங்க, எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு லைவா நம்மளுக்கு காமிக்கும். அப்போ நம்மளுக்கு இப்படி இத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்கு. சரி, ஒரு ஜொமேட்டோன்ற அப்ளிகேஷன் எடுத்தாலே இத்தனை ஸ்டேஜஸ் இருக்கு. இதுல நம்மளுக்கு இன்னும் சில ஸ்டேஜஸ்லாம் கூட வரும். நம்மளுக்கு இப்போ ஜொமேட்டோ நிறைய ரோல் அவுட் பண்ணிட்டே இருக்கும். நம்மளுக்கு டைன் இன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். பக்கத்துல என்னென்ன ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கு நீங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு, ஐ மீன்ஸ் இப்போ ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் எங்க இருக்கு அந்த மாதிரிலாம் பார்க்கணும்னா அதுவும் நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ தே ஹேவ் அ லாட் ஆஃப் அப்ளிகேஷன் இன்சைட். இப்போ நீங்க இது ஒரு பெரிய அப்ளிகேஷன். ஜொமேட்டோன்றது ஒரு சின்ன இதுல பெரிய அப்ளிகேஷன். நிறைய டீம்ஸ் இன்வால்வ் ஆயிருப்பாங்க இந்த ஒரு ஃபீச்சர்ல ஒர்க் பண்றதுக்குமே. இப்ப நீங்க சர்ச் அப்ளிகேஷன்ல தான் ஒர்க் பண்றவங்க ட்ராக்கிங் அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்ணுவாங்க நீங்க அப்படி நினைக்க வேணாம். ஏன்னா ட்ராக்கிங்ன்றது மேப் வச்சு லைவா அந்த டிரைவர் எங்க வராங்கன்னு சொல்லிட்டு அதை ட்ராக் பண்றதுன்றதுக்கு அதுக்குன்னு ஒரு தனி டீம் கோட் அடிப்பாங்க. ஸோ இதுக்குன்னு ஒரு தனி டீம் தே வில் பி ரைட்டிங் த கோட். ஆனா இது எல்லாமே அல்டிமேட்டா என்னது, கோடு தான். ஏதோ ஒரு கோட் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மொத்த கோடு தான் ஜொமேட்டோ. ஸோ அப்படின்ற ஒரு ஆப் இது மொத்த கோடும் சேர்ந்தது. இப்போ நான் வார் ஃபைல் அப்படின்னு நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன், வாரு ஜாரு எனி ஃபைல், ஒரு மோனோலித்திக்கல் ஆர்கிடெக்சர் தான். இப்போ நம்மளுக்கு டே 1ல ஃபர்ஸ்ட் ஜொமேட்டோன்றது லான்ச் ஆகும்போது, ஸோ இப்போ ஜொமேட்டோல இதெல்லாம் இருக்கு. நீங்க பேங்கிங் டொமைன் எடுத்துக்கலாம், ஜொமேட்டோ எனி திங். ஸோ முதல்ல ஒரு கோடு லான்ச் ஆகும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் வரும்போது இப்போ ஒரு வார் ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபைலோட சைஸ்ன்றது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100 MB. இந்த ஃபைலை நீங்க டிப்ளாய் பண்ணீங்கன்னா அவுட்புட் வரும். ஆனா கான்ஸ்டன்டா நம்மளுக்கு என்ன ஆகுது, ஜொமேட்டோ அப்டேட் ஆயிட்டே இருக்கு. ஸோ புதுசா அப்டேட் ஆயிட்டே இருக்கு, நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சிம்பிளா இஃப் ஐ ஈவன் சர்ச் ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் SBI அப்படின்னு நான் சர்ச் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஸோ SBI onlinesbi.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் பேஜ் வரும். இதுல இப்போ நீங்க பாத்தீங்கன்னாலே SBIன்றது ஒரு பேங்கிங் போர்ட்டல். ஆனா அதுல எத்தனை சர்வீசஸ், பர்சனல் இன்டர்நெட், கார்பரேட் இன்டர்நெட், மர்ச்சன்ட், ஆன்லைன் டாக்ஸ், மொபைல் பேங்கிங், கார்பரேட் வெப்சைட், SBI கலெக்ட், பாண்டு, எம்கேஸ், அப்புறம் பில் பேமெண்ட், லோன்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் லோன்ஸ், இல்லை கிரெடிட் கார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. தே ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ். அப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒரே ஃபைலா நான் சுருக்க முடியாது, ஒரே வார் ஃபைலா. ஏன்னா கான்ஸ்டன்டா என்னோட ஃபைல் வார் ஃபைல்ன்றது என்ன ஆகும்னா, புதுசா ஒரு கோட் ஆட் பண்ண 250 MB, அடுத்து எனக்கு அது 500 MB, நெக்ஸ்ட் அப்படியே நெக்ஸ்ட் இட் மே கோ அப் டு 1000 MB, GB கணக்குல போயிடலாம். அப்ப என்னோட வா ஃபைல்ன்றது என்னன்னா, இட் இஸ் கான்ஸ்டன்ட்லி கெட்டிங் பிகர் அண்ட் பிகர் சைஸ். ஏன்னா நம்ம கோடை என்ன பண்றோம்னா மொத்தமா போட்டு ஒரு மூட்டையை கட்டுற மாதிரி. ஸோ மொத்தமா என் கோடை எல்லா இடத்துலையும் டம்ப் பண்ணி பில்ட் பண்ணி வார் ஃபைல் இதுதான். இதை நீங்க இந்த வார் ஃபைல் எடுத்துட்டு போயிட்டு என்னோட இந்த வார் ஃபைலை நீங்க எடுத்துட்டு போயிட்டு டாம் கேட்ல டிப்ளாய் பண்ணீங்கன்னா கோடு ஒர்க் ஆகுங்க, அவுட்புட் வரும். ஸோ அப்ப திஸ் இஸ் த ப்ராப்ளம் இன் மோனோலித்திக்கல் ஆர்கிடெக்சர். ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன்லாம் போகும்போது நீங்க இப்படி ஒரு சிங்கிள் ஃபைலா வச்சுக்கிறனால, இப்ப இன்கேஸ் நான் ஏதாவது ஒரு கோட் லெவல்ல சேஞ்சஸ் பண்ணணும்னா, ஏதாவது இப்ப நான் இஃப் ஐ வாண்ட் டு சேஞ்ச் சம்திங், மாடிஃபை சம்திங்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்ப அதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ். ஃபிளெக்சிபிலிட்டி, ரியலைபிலிட்டி. ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு கோடுல இந்த ஆர்டர் அப்ளிகேஷன் கோட்ல கோடு ஒர்க் ஆகலைன்னா, ஸோ அப்போ என்னோட மொத்த வார் ஃபைலும் நான் திருப்பி ரீடிப்ளாய் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டா? ஏன்னா நான் ஒரு சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இது மொத்தமா சேர்ந்தது தான், சர்ச், ஆர்டரு, ட்ராக்கிங், இது எல்லாத்தையுமே சேர்ந்தது தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு வார் ஃபைலா நான் போட்டிருக்கேன். ஸோ இப்படி ஒரு ஃபைலா நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் ஆர்டர் ஆப்ல ஒரு தப்பு இருக்கு, அதை நான் சேஞ்ச் பண்ணணும்னா திருப்பியும் இந்த வார் ஃபைலையும் நான் மாற்றணும். ஏன்னா அது எல்லாருமே சேர்ந்து ஒரே ஃபைல தான் பேக்கேஜ் ஆயிருக்கு. ஸோ ஐ நீட் டு சேஞ்ச் அகைன். ஸோ அப்போ ஃபிளெக்சிபிலிட்டி, ரிலையபிலிட்டி, ஸ்பீட் ஆஃப் டெவலப்மெண்ட்,
பில்டிங் காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். அப்போ ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணும்னா ஐ நீட் டு சேஞ்ச் எவ்ரி திங். அப்போ மோனோலித்திக்கல் ஆர்கிடெக்சர் தான் பொதுவா நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஆனா நான் ஒரு பெரிய அப்ளிகேஷன், ஒரு காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன் நான் போகணும் அப்படின்ற சுச்சுவேஷன்லாம் வரும்போது மோனோலித்திக்கல் ஆர்கிடெக்சர்ல டிஸ்அட்வான்டேஜஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டைம் போக போக இந்த அப்ளிகேஷனோட சைஸும் ஹெவி ஆயிடுச்சு அண்ட் அதை மேனேஜ் பண்றதும் கஷ்டமாயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் வேர் மைக்ரோ சர்வீசஸ் காட் இன்ட்ரடியூஸ்ட். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னாலே, ஸோ ஹியர் இங்க ஃபிளெக்சிபிலிட்டியில தே வில் கிவ் யூ அன் அண்டர்ஸ்டாண்டிங், ரிலையபிலிட்டி, டெவலப்மெண்ட் ஸ்பீட்ல என்னது, பில்டிங் காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன், ஸ்கேலபிலிட்டி. இங்க நீங்க பாக்குற டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே ஸோ இன்னும் மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர்ல அட்வான்டேஜஸா இருக்கும். ஏன்னா இங்க பாக்குற இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாத்தையுமே இங்க அட்வான்டேஜா எழுதிருப்பாங்க. ஸோ ஹவு மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் டேக்கிள்ஸ் த டிராபேக் ஆஃப் மோனோலித்திக்கல் ஆர்கிடெக்சர். ஸோ அப்ப மீனிங் இப்போ இனிமே இப்படி கிடையாது. ஸோ தேர் இஸ் நோ வார்ஃபேர். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ இங்க ஆர்டர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு. ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டு இஸ், ஸோ வி ஆர் கோயிங் டு லான்ச் அவர் அப்ளிகேஷன் ஆஸ் கண்டெய்னர்ஸ் ஹியர் ஆஃப்டர். நம்ம கண்டெய்னர்ஸா லான்ச் பண்ண போறோம். ஸோ அப்படி கண்டெய்னர்ஸா லான்ச் பண்றதுனால வாட் இஸ் த மீனிங்? ஸோ வாட் டஸ் இட் டு? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஸோ கன்சிடர் யூ ஹாவ் அ மெஷின். ஸோ உங்களோட சர்வரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி நம்ம கிட்ட ஒரு சர்வர் இருக்கு. ஸோ நம்ம Kubernetes கிளஸ்டர் வழியா வருவோம். அந்த லெவல்ல நம்ம என்ன போல, Kubernetesே நம்ம என்ன இன்னும் வரல. பட் எப்படி நம்ம கிட்ட ஒரு சர்வர் இருக்கு. ஸோ இது ஒரு சிஸ்டம், ஸோ பிசி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க இருக்கிற நம்ம இந்த மாதிரி ஒரு பிசி தான், அமேசான் லினக்ஸ் அப்படின்னு. இப்ப இதுல வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் லான்ச் இந்த சர்ச் அப்ளிகேஷன், ஆர்டர் அப்ளிகேஷன், பேமெண்ட் அப்ளிகேஷன், ஆர்டர் கடைசியா நீட் ட்ராக்கிங் அப்ளிகேஷன் தப்பா இது. ட்ராக்கிங் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம், கோடையே ஸ்பிளிட் பண்ணி தான் எழுத போறோம். ஸ்பிளிட் பண்ணி தான் நம்ம டிப்ளாயும் பண்ண போறோம். சப்போ நவ் ஐ வில் ஹாவ் கண்டெய்னர்ஸ். ஸோ அப்போ சர்ச் அப்ளிகேஷனுக்கு ஒரு 3 கண்டெய்னர், ஒரு 2 கண்டெய்னர். ஸோ இங்கே இடம் இல்லாதனால சும்மா 2 எக்ஸாம்பிள் கிடைக்கும். ஆர்டர் அப்ளிகேஷனுக்கு ஒரு 2 கண்டெய்னர் சர்வ் ஆகும். பேமெண்ட் அப்ளிகேஷனுக்கு ஒரு கண்டெய்னர், ட்ராக்கிங் அப்ளிகேஷனுக்கு ஒரு கண்டெய்னர். ஏன் இதுக்கெல்லாம் ஒரு கண்டெய்னர் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் நிறைய பேர் சர்ச் ஆர்டர் வரைக்கும் போவாங்க. நம்ம பேமெண்ட் பண்ணும்போது ஒரு தயக்கம். பிகாஸ் பேமெண்ட், இப்போ பேமெண்ட் இன் த சென்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா இது செக் அவுட். ஓகே, ஸோ 2 பைசா ஆர்டர் இது கூப்பன்ஸ் எல்லாம் போக ஹவு மச் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிமைனிங் பார்க்கும்போது, ஓகே இந்த பில் வருது, இன்னும் இல்லை நான் இப்போ வேணாம், ஸோ நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஐ மே கெட் பேக். அப்போ சர்ச் அப்ளிகேஷனுக்கும் ஆர்டர் அப்ளிகேஷனுக்கும் டிராஃபிக் ஹெவியா வரலாம். ஸோ சும்மா ரெகுலர் கஸ்டமர்ஸ் கூட வந்து தே கேன் விசிட், தே கேன் செக் அவுட் அண்ட் தே கேன் கோ பேக். ஸோ அப்போ அதை கீப்பிங் தட் இன் மைண்ட், ஐம் த சேம் இந்த இடத்துல ஸோ லெஸ் டிராஃபிக். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ அப்போ இது எல்லாமே கண்டெய்னர்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் எங்க வரும்னா, ஸோ த பீப்புள் வில் கம் டு திஸ் கண்டெய்னர். ஸோ இந்த சர்ச் அப்ளிகேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதுல பார்த்துட்டு இருக்காங்க, அதுல எனக்கு தல்பா கட்டின்னு ஒரு ஹோட்டல் பிடிச்சிருக்கு. அப்போ அங்கிருந்து என்ன ஆகும்னா ரெக்வஸ்ட் இந்த கண்டெய்னருக்கு ஃபார்வர்ட் ஆகும், ஆர்டர் அப்ளிகேஷன், வேர் தே வில் பி ஒர்க்கிங் ஆன் த ஆர்டர். ஓகே ஆர்டர், ஓகே இப்போ பேமெண்ட், அப்போ பேமெண்ட் ரிலேட்டட்னா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் வில் பி கோயிங் டு திஸ். இங்கே ஓப்பன் லிங்க். ஸோ இங்கே ரெக்வஸ்ட் வில் பி ஃபார்வர்டு. அண்ட் ஃப்ரம் தட் நமக்கு ஓகே ரெக்வஸ்ட் கம்ப்ளீட், ட்ராக்கிங் அப்ளிகேஷன். அப்போ நம்மளோட கோடே நம்ம என்ன பண்றோம்னா குட்டி குட்டியா உடைச்சிடும். இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் ஒன் வார் ஃபைல், ஒரே ஒரு வார் ஃபைலை வச்சு நம்ம டிப்ளாய் பண்றதுக்கு பதில நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட அப்ளிகேஷன்ஸை மைக்ரோ சர்வீசஸா, மைக்ரோ சர்வீஸ்னா என்ன, குட்டி குட்டி காம்பனன்ட்ஸ், குட்டி குட்டி ஃபீச்சர்ஸை நம்ம என்ன பண்றோம்னா we are breaking down. நம்ம அதை பிரேக் டவுன் பண்ணி நம்ம என்ன பண்றோம், நம்ம டிப்ளாயிங் இட் ஆஸ் அ கண்டெய்னர்ஸ். அப்போ டாக்கர் அப்படின்றது என்னன்னா, ஒரு சர்வர்ல, ஒரு சர்வர்னா ஒரு கம்ப்யூட்டர்ல, ஒரு மிஷின்ல, பிசிக்கல் சர்வர்ல ஆர் வர்ச்சுவல் சர்வர், EC2 இன்ஸ்டன்ஸா கூட இருக்கட்டும். ஸோ அதுல நம்மளுக்கு கண்டெய்னர்ஸை லான்ச் பண்றதுக்கு, ஏன்னா கண்டெய்னர்ஸ்ல தான் உங்க அப்ளிகேஷன் ஓடும். கண்டெய்னர்ஸை லான்ச் பண்றதுக்கு நம்மளுக்கு டாக்கர் உதவுது. பட் நம்ம எஸ் இங்கேயும் வார் ஃபைல் தான் யூஸ் பண்ணோம்னா, எஸ் கரெக்ட், வார் ஃபைல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் இதுக்குள்ளேயும் HTTPD இல்லை டாம் கேட்னு தான் ரன் ஆக போகுது. பட் நம்ம அதை என்ன பண்றோம்னா, அதை நம்ம ஒரே ஒரு டாம் கேட் நம்ம சர்வர் லெவலில் ரன் பண்ணாம
நம்ம அதை ஸ்மால் குட்டி குட்டி சர்வீஸா பிரிச்சு அதுல நம்ம டிப்ளாய் பண்றோம். அண்ட் வார் ஃபைல யூஸ் பண்ணலாம், இல்ல .NET அப்ளிகேஷன், இல்ல பைத்தன் அப்ளிகேஷன், ஜாவா அப்ளிகேஷன்னா வார் ஃபைல் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணியாகும். பட் ஆனா நம்மளுக்கு இங்க ஒரே வார் ஃபைலா இருக்காது. ஸோ சர்ச், ஆர்டரு, பேமெண்ட், ட்ராக்கிங் சொல்லிட்டு செப்பரேட்டா நம்ம கோடை ஸ்ப்ளிட் பண்ணிருப்பாங்க. இதனால என்ன அட்வான்டேஜ்? இப்ப நான் ஆர்டர் அப்ளிகேஷன்ல ஒரு சேஞ்ச் பண்ணணும்னா, அப்ப இங்க இருக்கிற இந்த 2 கண்டெய்னரை நான் மாத்தினா மட்டும் போதும். மீதி சர்ச், பேமெண்ட், ட்ராக்கிங்ன்றது அதோட வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்ப இந்த 2 கண்டெய்னர் மட்டும் ஐ கேன் சேஞ்ச் இட், ஐ கேன் மாடிஃபை இட். ஸோ தட் ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா நான் என்ன பண்ணலாம்னா, நான் ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ இப்போ different microservices can be developed in different technologies. Since a microservice is smaller, the code base is quite less. அப்படின்னா கோட்னா என்னன்னா, ஒரே ஒரு வார் ஃபைல் 1 GB 2 GB போறது இங்க ஆர்டர் ஆப் மட்டும் தான். அப்ப இதோட சைஸ், இதோட கோடும் கம்மியா தான் இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணிடலாம், ஈஸியா we can change it. ஸோ நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா, அந்த கண்டெய்னர்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணி புது கண்டெய்னர்ஸை நம்ம லான்ச் பண்ணிக்கலாம். ரிலையபிலிட்டி அப்படின்ற வார்த்தைக்கு நான் வரேன், பிகாஸ் நம்ம இப்போ ஒரு சர்வரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா மல்டிபிள் சர்வர்ஸ் வேணும், தட் இஸ் நீடட். டெவலப்மெண்ட் ஸ்பீட் அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா அவங்கவுங்க டீம் மெம்பர்ஸ் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. ஸோ ஒரு புதுசா ஒரு டீம் மெம்பர் வராங்கன்னா, ஸோ அவங்க மொத்தமா இந்தாங்க இதுதான் உங்க கோடு, சர்ச், ஆர்டர், பேமெண்ட், ட்ராக்கிங்னு ஒரு 20,000 லைனுக்கு கோடு இருக்கு, இதை மொத்தமா ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னா பயந்துடும். நீங்க ட்ராக்கிங் அப்ளிகேஷன்ல தான் ஒர்க் பண்ண போறீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் மேப் பத்தி டெக்னாலஜி எல்லாம் தெரியும், மேப்ல எப்படி ஒர்க் பண்றது, அதுல எப்படி கோட் பண்றதுன்னு. அப்ப இந்த ட்ராக்கிங் ஆப் இந்த கோடுக்கு மட்டும் தான் டெவலப்பர்ஸ் நீங்க கோட் அடிக்க போறீங்க. ஸோ இப்போ ஈஸியா நம்ம செப்பரேட் பண்ணி நம்ம எழுதுறதுனால டெவலப்மெண்ட் ஸ்பீட் இஸ் ஃபாஸ்ட். அண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன்ஸை நம்ம குட்டி குட்டியா டிப்ளாய் பண்றதுனால ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்னா மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்கேலபிலிட்டி அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் எல்லாமே Kubernetes பத்தி நம்ம பேசும்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் உள்ள வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம மைக்ரோ சர்வீஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஒரே ஒரு வார் ஃபைல் 1 GB தூக்கிட்டு போயிட்டு என்னோட டாம் கேட்ல போடுறதுக்கு பதிலா அது நம்ம என்ன பண்றோம்னா குட்டி குட்டியா கண்டெய்னர்ஸா நம்ம அந்த அப்ளிகேஷனே பிரிச்சு நம்ம இப்படி லான்ச் பண்றாங்க. அண்ட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மோனோத்திக்கல் மைக்ரோ சர்வீஸ்ன்றது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கிரீன்ஸ் டெக்னாலஜின்ற வெப்சைட் யூஸ் பண்றேன். என்ன பண்றேன், நான் கிரீன்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. இது ஒரு வெப்சைட் தான். ஆனா இதை நான் மோனோலித்திக்கல் தான் போகணும், மைக்ரோ சர்வீஸ் தான் போகணும் அப்படின்றது சாய்ஸ், கம்ப்ளீட்டா அந்த கம்பெனியோட சாய்ஸ். இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த கிரீன்ஸ் டெக்னாலஜின்ற வெப்சைட் ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸான வெப்சைட்லாம் இல்லை. இது ஒரு சாதாரண ஒரு வெப்சைட். இதுல லாகின், லாக் அவுட், நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ற மாதிரி அப்படிலாம் ஒரு ஃபீச்சரே கிடையாது. இது ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட், இருக்கிற இன்ஃபர்மேஷன் நீங்க பாத்துக்கலாம். ஒரு டேட்டாபேஸ் பேக்எண்ட்ல இருக்கு, PHP-ல ரன் பண்றாங்க இந்த வெப்சைட்டை. ஸோ PHP அண்ட் MySQL இஸ் த கோர் ஆஃப் திஸ் வெப்சைட். இப்போ இங்க கான்டாக்ட் அஸ்ன்னு சொல்லிட்டு உங்க டீடைல்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா எங்க டேட்டாபேஸ்ல போயிட்டு ஆட் ஆயிடும். அவ்வளவுதாங்க. ஸோ வெரி சிம்பிள். திஸ் இஸ் வாட் தி வெப்சைட். இதுல இங்க மைக்ரோ சர்வீஸ்ன்ற வார்த்தைக்கே தேவையில்லை. ஏன், இருக்கிறதே ஒரு HTTPD கண்டென்ட் தான், ஸ்டாட்டிக் கண்டென்ட் தான், ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. இதை நான் குட்டி குட்டி கண்டெய்னர்லாம் லான்ச் பண்ண போறேன், ஏன்னா அது நிறைய காம்பனன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் யூஸ்லெஸ். அப்ப எங்க மைக்ரோ சர்வீஸ்னா ஒரு காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, நிறைய இன்பில்ட் டெக்னாலஜிஸ் உள்ள வருது. அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு மைக்ரோ சர்வீஸ் போறது பெட்டர். சின்ன சின்ன அப்ளிகேஷன் இது சாதாரண ஸ்டாட்டிக் கண்டென்ட் தான், அது ரொம்ப பெரிய ஃபீச்சர்ஸ்லாம் இல்லை, நீங்க டைரக்டா சர்வர்ஸ்ல கோட டிப்ளாய் பண்ணிருக்கன்றது மோனோலித்திக். அப்ப நம்ம அப்ளிகேஷனும் டிட்டர்மைன் பண்ணும் என்ன டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க இப்போ இந்த கிரீன்ஸ் டெக்னாலஜி வெப்சைட்டை நான் Kubernetes டாக்கர்ல பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம், தப்பு இல்லை. நான் தேவை இல்லைன்னு சொல்றேன். இட்ஸ் நாட் நீடட். ஸோ நீங்க சிம்பிளாவே நீங்க உங்க EC2 இன்ஸ்டன்ஸ்ல டிப்ளாய் பண்ணிட்டு போயிடலாம். தேவையில்லாம டாக்கர், Kubernetes எல்லாம் போட்டு பண்ணாலும் இட் வில் ஒர்க் த சேம், எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. அது ஒரு டிஃபரெண்ட் அப்ரோச் எப்படி டிப்ளாய் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. பட் அவங்களோட அட்வான்டேஜஸ் என்னன்னா, மைக்ரோ சர்வீஸ்ன்றது மெயின் அட்வான்டேஜ். காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் வரும்போது ஸோ தே ஆர் யூஸ்ட் டு ஹேண்டில் தட் காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம மைக்ரோ சர்வீஸ்னா என்ன, மோனோலித்திக்கல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்.
ஸோ மோனோலித்திக்கோட ஆர்கிடெக்சர் நம்ம பார்த்தோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்படி நம்மளுக்கு ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராம் இருக்கு. ஸோ ரவுட் 53 லோட் பேலன்சர், EC2 இன்ஸ்டன்சஸ், RDS, S3 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்படி சர்வீசஸ்லாம் இருக்கு. இதுதான் மோனோலித்திக்கல் ஆர்கிடெக்சர். மோனோலித்திக்ன்ற வார்த்தை நினைச்சிட்டு சில பேர் பழசு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் இல்ல, பழசுதான் அந்த வேர்டுக்கு மீனிங். ஆனா அப்பல இருந்து இப்ப வரைக்கும் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய கம்பெனிஸ்ல. இந்த Kubernetes, டாக்கர்லாம் இப்ப வந்த டெக்னாலஜிஸ். 2016 and 14 தான் நம்மளுக்கு Kubernetes உள்ளே வந்துச்சு. அப்ப இதெல்லாம் இப்ப எமர்ஜிங்கா புதுசா வர டெக்னாலஜி. பட் அப்போ 2000ல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாருமே இந்த மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் தான். இப்பவும் நிறைய பேர் மோனோலித்திக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா அப்ளிகேஷனும் மோனோலித்திக் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. புதுசா வர ப்ராஜெக்ட், புதுசா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போற ப்ராஜெக்ட்டுக்கு Kubernetes கேட்கறாங்க. ஸோ அப்போ புது டெக்னாலஜி, அது புது டிபார்ட்மெண்ட், புது இண்டஸ்ட்ரி. ஸோ தட்ஸ் வை தேர் ஆஸ்கிங் ஃபார் Kubernetes. பட் கரண்டா மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல மோனோலித்திக் தான் இருக்கு. ஸோ ஃபியூச்சர் இஸ் Kubernetes அப்படின்னு. ஓகே, டன். இப்போ நம்ம என்ன மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சரை பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம மைக்ரோ சர்வீஸோட ஆர்கிடெக்சர்னா இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வரணும்ல. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அதை நம்ம இப்பவே பார்த்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க போறது இல்லை. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். Kubernetes ஆர்கிடெக்சரும் பார்ப்போம். ஸோ நம்ம Kubernetes ஆர்கிடெக்சர் என்ன அப்படின்னு. ஸோ இப்பதான் நம்ம இந்த கேள்வியே முடிச்சோம். இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான டாபிக்ஸ் தான். Kubernetes எங்க வருது, அதோட ஹிஸ்டரி என்ன, அதெல்லாம் ஜஸ்ட் 2 seconds விஷயம். இப்போ உங்களுக்கு மோனோலித்திக்கல்னா என்ன, மைக்ரோ சர்வீஸ்னா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா இப்போ ரியல் டைம்ல இப்போ இங்க ஒரே ஒரு கம்ப்யூட்டர் இருக்கா, ஒரே ஒரு பிசி இருக்கு, கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஓடுது. ரியல் டைம்ல ஒரே ஒரு சர்வரை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்களா? ஒரு சர்வரே போதும், அந்த ஒரு சர்வர்ல அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணிக்கிறேன், இஸ் இட் எனஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா? நோ, கண்டிப்பா. பிகாஸ் அந்த ஒரு சர்வர் டவுன் ஆச்சுன்னா, இப்ப நீங்க ஒரே ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை வச்சு நான் என் ப்ராடக்டே லான்ச் பண்றேன்னா, அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுதான் மொத்தமா அவுட் இல்ல. அப்ப அதேதான் இங்கேயும். ஸோ ஒரே ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா 2-3 வேணும், அடுத்த லோட் பேலன்சர் வேணும், கண்டிப்பா அது ஓகே. பட் நான் மைக்ரோ சர்வீஸே போனாலும், மைக்ரோ சர்வீஸ்னா என்ன, இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் போனாலுமே, கண்டெய்னர்ஸும் அல்டிமேட்டா இதுல ஓடுது. ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் ஒரு பிசிக்கல் சர்வர்ல தான் ஓடுது. Amazon Linux அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மெஷின் தான். 64 GB RAM, 32 core CPU, 4 TBன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரே ஒரு மெஷின் தான். இப்போ அந்த மெஷின் டவுன் ஆச்சுன்னா, அது போச்சுன்னா மை அப்ளிகேஷனே ஃபுல் டவுன். அப்ப கண்டிப்பா ஒரு சர்வரை நம்பி நம்ம அப்ளிகேஷன் நம்ம ரன் பண்ண மாட்டோம். தேர் இஸ் த நீட் ஆஃப் மல்டிபிள் சர்வர்ஸ். அப்ப இங்கதான் நான் Kubernetesனா என்னன்னு வர போறேன். ஓகே, ஸோ இந்த பிளேஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் Kubernetes அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் அஸ் டேக் 3 servers. ஸோ திஸ் இஸ் server 1, black color. ஸோ இது என்னோட server 1. அதே மாதிரி லெட்ஸ் சே ஐ ஹேவ் 2 or 3 servers. ஸோ 2-3 சர்வர் நம்ம எப்பவுமே 2. ஓகே, 3 சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3 சர்வர் இருக்கு. இப்போ நீங்க எல்லாருமே டாக்கரை ஒரே ஒரு, இப்போ நீங்க டாக்கர் கிளாஸ்ல என்ன பண்ணிருப்பீங்க, ஒரே ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள டாக்கரை லான்ச் பண்ணி கண்டெய்னர்ஸை லான்ச் பண்ணிருப்பீங்க. ஒரே ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் தான். அப்போ நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா, இப்போ அதே மாதிரி இங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு டாக்கரு, அதுக்குள்ள நம்மளுக்கு கண்டெய்னர்லாம் ஓடிட்டு இருக்கு. சரி, ஒரே ஒரு மிஷினை, அதுல டாக்கர் கண்டெய்னர்ஸ்லாம் ஓடிட்டு இருக்கு. ஓகே, டன். இப்போ த சேம் ரெக்குவயர்மெண்டே தான். ஸோ த சேம் திங்கே தான். ஆனா நமக்கு ரியல் டைம்ல என்ன இருக்கும், நம்ம ஒரே ஒரு மிஷினை நம்பி இருக்க மாட்டோம், நம்ம மல்டிபிள் மிஷின்ஸை நம்பி தான் இருக்க போறோம். அப்ப நான் 3 மிஷின்லயும் அதே மாதிரி என்னோட கண்டெய்னர்ஸ்லாம் ரன் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன்னா, சர்ச் ஆப்ல இருப்பாங்க, சர்ச் அப்ளிகேஷன்ல இருப்பாங்க. அடுத்து நீங்க ஒரு ஹோட்டலை செலக்ட் பண்ணீங்கன்னா ஆர்டர் அப்ளிகேஷனுக்கு போயிடுவாங்க. இங்க இருந்து எனக்கு என்ன ஆகுது, கண்டெய்னர் டு கண்டெய்னர் கம்யூனிகேஷன் நடக்குது. பட் ஆனா த ப்ராப்ளம் இஸ், கரண்டா நம்ம கத்துக்கிட்டது எல்லாமே ஒரே ஒரு சர்வரு
ஒரே ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ், அதுல டாக்கர். ஆனா இப்ப எனக்கு 3 சர்வர் இருக்கு, 3 சர்வர்லயும் டாக்கர் ஓடுது, அதுக்குள்ள கண்டெய்னர்ஸ் ஓடுது. அப்ப இங்க எனக்கு ஐ நீட் இன்டராக்ஷன்ஸ் பிட்வீன் த சர்வர்ஸ். அப்ப என்னோட இந்த கண்டெய்னரும் இன்னொரு சர்வர்ல இருக்கிற இந்த கண்டெய்னரும் பேசணும், இதுவும் பேசணும். அப்படி ஒரு சுச்சுவேஷன்லாம் வரலாம். அப்ப இங்க என்னங்க பண்ணுவீங்க? சோ வாட் இஸ் திஸ்? அப்ப இதுக்குதான் நம்மளுக்கு என்ன வருதுன்னா, Kubernetes அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் உள்ள வருது. சாரி, சோ Kubernetes அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் உள்ள வருது. அது என்ன பண்ணுது? ஸோ வாட் இஸ் Kubernetes டூயிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ Kubernetesல நம்மளுக்கு மாஸ்டர் ஸ்லேவ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 3 சர்வர்ல ஓடுற டாக்கர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு மாஸ்டர் மெஷின், ஒரு மாஸ்டர் சர்வர் வச்சு நம்ம மேனேஜ் பண்ண போறோம். ஸோ வாட் யூ கோனா டு இஸ் யூ ஆர் கோனா ஹேவ் அ மாஸ்டர். ஸோ MASTER, ஸோ மாஸ்டர் அப்படின்னு நம்ம வைக்கிறோம். அண்ட் இது எல்லாமே ஒர்க்கர், 3மே ஒர்க்கர். ஆனா 3த்துலயுமே எனக்கு என்ன இருக்குன்னா, என்னோட டாக்கர்லாம் ஓடிட்டு இருக்கு. ஆனா டாக்கர்ன்றது ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு சர்வர்ல தான் ஓடும். அதுக்கு இன்னொரு சர்வர்ல ஓடுற கண்டெய்னர்லாம் அதுக்கு பேச தெரியாது. ஸோ ஒரு கண்டெய்னர் ஒரு சர்வர்ல இருக்கு, இன்னொரு கண்டெய்னர் வேற சர்வர்ல இருக்கு. அப்ப இந்த கம்யூனிகேஷன் தான் டாக்கருக்கு பண்ண தெரியாது. ஸோ இங்க இருந்து இங்க, ஏன்னா அது சர்வர் விட்டு சர்வர் போகுது. ஸோ கண்டெய்னர் டு கண்டெய்னர் கம்யூனிகேஷன். அப்ப இந்த சிச்சுவேஷனுக்கு we need a help. இந்த ஹெல்ப் கொடுக்கிறவர் தான் Kubernetes. ஸோ Kubernetesன்றது என்னன்னா ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல். ஸோ இட்ஸ் ORCHESTRATION. ஸோ ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல் மீனிங் என்னோட கண்டெய்னர்ஸை மேனேஜ் பண்றது, இத்தனை ஒர்க்கர்னோட மேனேஜ் பண்றது, இந்த கண்டெய்னர் டு கண்டெய்னர் கம்யூனிகேஷனை ஏற்படுத்தி கொடுக்கறது, ஒரு கண்டெய்னர் டெலீட் ஆயிட்டா ரீக்ரியேட் பண்றது, ஜஸ்ட் மேனேஜ்மெண்ட் லெவல் பாத்துக்கிறது தாங்க Kubernetes. அவ்வளவுதான் மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணணும்னா, எல்லா கண்டெய்னர் கரெக்டா ஓடுதா, ஏதாவது ப்ராப்ளம்னா ரீஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணும். அண்ட் சர்வர் பிட்வீன் த சர்வர்ஸ் ஆக்சசிபிலிட்டி கொடுக்கும். இங்க இருந்து இங்க நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி கனெக்ட் ஆகுதுன்ற டயக்ராம்லாம் நம்ம படிப்போம். பட் இப்போதைக்கு ஜென்ரலா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஸ்கேலிங்லாம் பண்ணும். ஆட்டோ ஸ்கேலிங்லாம் நோடு லெவல்ல இல்லை, பாடு லெவல்ல. இந்த மீன்ஸ் இந்த பாடுன்ற வார்த்தை கண்டெய்னர் லெவல்ல 2 கண்டெய்னர் பத்தல, ஏன்னா நிறைய டிராபிக் சர்ச் அப்ளிகேஷனுக்கு வருது. அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா இந்த இன்னொரு பாட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாடை கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாமே Kubernetesல வருது. அப்ப Kubernetesன்றது ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல். அது சிம்பிளா நீங்க மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. அப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததுதான் இந்த மாஸ்டர் ஒர்க்கர், இது எல்லாத்தையுமே சேர்த்தது நம்ம என்னன்னு சொல்லணும்னா கிளஸ்டர் அப்படின்னு ஒரு வார்த்தையில நம்ம சொல்றோம். ஸோ கிளஸ்டர்ன்றது இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே நமக்கு கிளஸ்டர். ஸோ கிளஸ்டர் என்னன்னா குரூப் ஆஃப் சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு we can call it as a cluster. அண்ட் அருண் என்ன கேட்டிருக்கீங்க, ஒன் கண்டெய்னர் டிஃப்ரெண்ட் சர்வர்ல கண்டெய்னர் கம்யூனிகேட் பண்ணலாமா? எஸ், Kubernetes இருந்தா பண்ணலாம். வெறும் நார்மலா 2 சர்வர் வச்சு 2 டாக்கர் கண்டெய்னர் போட்டிருந்தீங்கன்னா அப்ப பேசிக்காது. ஒன்லி டாக்கர் வச்சு பண்ண முடியாது. அதனாலதான் டாக்கர் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு நம்மளுக்கு Kubernetesன்னு வருது. அங்க நீங்க மாஸ்டர்ன்ற ஒரு டூலை வச்சு நம்மளுக்கு ரெக்வஸ்ட் அது கரெக்டா மாஸ்டர் வந்து இங்க இருந்து அது வாங்கிக்கிட்டு மாஸ்டர் அங்க இருந்து இங்க போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணும். அது எப்படி அப்படின்றதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணும். ஸோ Kubernetes is a orchestration tool. ஸோ orchestration என்னன்னா இட் வில் மேனேஜ் யுவர் கண்டெய்னர்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு டாக்குமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் a second. Sir, I have a question. எஸ் சொல்லுங்க. Docker and Kubernetes, இதோட டிஃபரன்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? லைக் மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் when it comes to Docker, இப்போ நீங்க சொல்லி கொடுத்ததுல இருந்து it's just a one node with a multiple pods. If you want to go for a multiple nodes and then there is a requirement for the management, like ஒரு node மிஸ் ஆகும்போதோ இல்ல scalability வரும்போதோ there is a requirement for the management. In that case the Kubernetes comes into picture. இல்லைன்னா இது சிங்கிள் நோடா இருக்க பட்சத்துல we can just manage with the Docker. கரெக்ட்டா? கரெக்ட். ஒரே ஒரு நோட்னா டாக்கர். ஆனா எப்பவுமே ஒரே ஒரு நோட நம்பி இருக்க மாட்டாங்க. ஸோ டெஃபினட்டா they will have, so they will use Kubernetes. ஸோ அப்ப நம்ம Kubernetesோட ஆர்கிடெக்சரை நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ரெண்டு தான் டிஃபரன்ஸ் சொல்ல முடியுமா, டாக்கர் அண்ட் Kubernetes?
ஒன் செகண்ட். Kubernetesோட ஆர்கிடெக்சர் இது. ஸோ இங்க நம்மளுக்கு மாஸ்டர் ஒர்க்கர் அப்படின்ற நம்ம இங்க நான் பார்த்த எக்ஸாம்பிள் இங்க இருக்கு. ஸோ ஹியர் ஐ ஹேவ் மாஸ்டர் அண்ட் ஹியர் ஐ ஹேவ் ஒர்க்கர். ஸோ அல்டிமேட்டா நம்ம ஒர்க்கர்ல தான் நம்மளோட அப்ளிகேஷன்லாம் ஓடும். என்ன அப்ளிகேஷன் ஓடுதுன்னா கண்டெய்னர் தான் ஓடுது. ஸோ அப்போ ஹியர் யுவர் அப்ளிகேஷன்ஸ் ஆர் ரன்னிங் இன்சைட் அ கண்டெய்னர் அண்ட் Kubernetes இஸ் அ மேனேஜ்மெண்ட் டூல் தான். ஸோ அப்போ நம்ம டாக்கர் Kubernetesன்றது ரெண்டுமே வேணும், ரெண்டுமே இருக்கும். Kubernetesன்றது மாஸ்டர் ஒர்க்கர் மூலியமாக எனக்கு என்னோட கண்டெய்னர்ஸ் எல்லாம் கரெக்டா ஓடுதா, அது மேனேஜ் பண்ணுதா அப்படின்றது தான் அதோட வேலை. பட் யுவர் அப்ளிகேஷன் வில் பி ரன்னிங் ஆஸ் அ டாக்கர். ஸோ டாக்கர் இமேஜஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த இமேஜஸ் தான் நீங்க உங்க பாட்ல லான்ச் பண்ணுவீங்க. ஸோ ஆக்சுவலா தட்ஸ் வாட். ஸோ Kubernetes தான் நம்ம அப்ளிகேஷனை அது ஒரு டூல், அதுல நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம், Kubernetes நம்ம ரன் பண்ணுவோம் அப்படின்னா இட்ஸ் அ மேனேஜ்மெண்ட் டூல் தான், ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல் தான், மேனேஜ்மெண்ட் ஆஃப் யுவர் கண்டெய்னர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சரி, இன்னொரு கொஸ்டின். இந்த மோனோலித்திக் அண்ட் மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் பாத்தீங்க இல்லையா? ஸோ மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சம் 64 CPUs அண்ட் சம் டெராபைட் அண்ட் சம் மெமரின்னு சொல்லிருந்தீங்க. வென் இட் கம்ஸ் டு மைக்ரோ சர்வீசஸ் நீங்க வந்து அந்த ஹார்ட்வேர்ஸ் பத்தி பேசவே இல்லை. ஸோ வேர் எக்ஸாக்ட்லி த ஹார்ட்வேர் இஸ் மேனேஜ்ட் இன் தி Kubernetes architecture or the Docker architecture? So each and every container has some sort of an CPU and memory allocated, or it will be managed by the Linux kernel. இப்போ நம்ம இங்க ஒர்க்கர், இது ஒர்க்கர்ன்றது ஒரு நோடு தானே. ஸோ அப்போ ஹியர் யூ வில் ஹேவ் the limitation like how much you want, 16 GB and how many CPU you want. இங்க நீங்க அந்த ஒரு இதுவும் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸே தான். ஸோ ஒன் EC2 இன்ஸ்டன்ஸுக்கு நீங்க you will be going over here. ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ், அந்த EC2 இன்ஸ்டன்ஸ்ல your application will be launched. ஸோ அப்போ மாஸ்டர் இஸ் EC2 இன்ஸ்டன்ஸ், இந்த 3 நோடுமே EC2 இன்ஸ்டன்ஸ் தான். அதில் 16 GB சொல்லிட்டு நம்ம we will be allocating the resources. ஸோ இங்க நம்ம கண்டெய்னரும் இருக்கு. இப்போ இது நீங்க டாக்கர் கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க. பட் ஓகே ஓகே, ஸோ இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, கண்டெய்னர்ஸ் ஆர் லைட் வெயிட்டட் அப்ளிகேஷன். ஸோ அப்போ இப்போ இந்த கான்செப்டை நான் டீச் பண்ணணும்னா இருங்க, இது டாக்கர் கிளாஸ்லேயே இது எடுத்துருக்கணும். ஒன் செகண்ட், இது நான் எப்படி குவிக்காக சொல்லலாம்னா, நீங்க ஒரு வர்ச்சுவலைசேஷன்ன்ற கான்செப்டே ப்ராப்ளம் என்னன்னா, you are actually running 4 OS, so that is heavy weighted. ஸோ அதனால வர்ச்சுவலைசேஷன் போகாம நம்ம அப்ளிகேஷனை டாக்கரா நம்ம லான்ச் பண்றோம். ஸோ டாக்கர் வர்ச்சுவலைசேஷன்ல you have only one OS, so the possibility is you can run anything. So Ubuntu run பண்ணிக்கலாம், CentOS run பண்ணிக்கலாம், so you can run any application. So for example, search applicationன்றது Ubuntu flavorல ஓடுது, ஆனா இந்த ஆர்டர் பேமெண்ட்ன்றது லினக்ஸ் கர்னல்ல ஓடுது ஆர் அமேசான் லினக்ஸ்ல ஓடுது அப்படின்னாலும் இட் வில் ஒர்க். ஸோ ஏன்னா இதுக்கு எல்லாமே கண்டெய்னர்ஸா தான் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. It's fine. Let's say the search app and order app இது ரெண்டுமே வந்து ஒரே நோட்ல ரன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஒரே நோட்ல டிஃப்ரெண்ட் கண்டெய்னர்ஸ், ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் பாட்ஸ் இப்படி ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ சர்ச் ஆப் வந்து உபண்டோலயோ இன்னொன்று அமேசான்லயோ இருக்கு. வேர் எக்ஸாக்ட்லி த ஹார்ட்வேர் இஸ் மேனேஜ் இன் தி அக்ராஸ் த நோட். ஸோ நோட் இஸ் வாட் ஆக்சுவலி டிசைனிங் ஹவு மச் CPU டு பி அலோகேட்டட் டு உபண்டோ அண்ட் அமேசானுக்கு லினக்ஸ்க்கு எத்தனை CPU அலோகேட் பண்றதுன்னு பேஸ்ட் ஆன் த ஒர்க் லோட் வந்து இது நோட்ல இருந்து ஃபெச் பண்ணுமா, ஆர் while creating the pods are we defining that this particular node is going to use so much CPU, this much memory, இவ்வளோ shared storage அப்படின்னு சொல்ல போறோமா? ரெண்டுமே நம்ம பண்ணலாங்க. ஸோ பை டிஃபால்ட்டா சின்ஸ் இது எல்லாமே ஒரே OS தான், ஸோ யார் ஒன்லி ஒன் OS, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இப்போ when you don't determine anything, ஸோ இப்போ ஐ ஹாவ் அ விண்டோஸ் மிஷின், என்னோட லேப்டாப் விண்டோஸ், நான் எங்கேயுமே நான் லிமிடேஷன்ஸே பண்ணல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, என்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமே என்னோட மைக்ரோசாஃப்ட் எட்ஜுக்கு இவ்வளோ மெமரி, பெயிண்ட்டுக்கு இவ்வளோ, ஜூமுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு அதுவே ஸ்கேல் அப் அண்ட் ஸ்கேல் டவுன் பண்ணிக்குது. ஸோ நம்ம இப்படின்னா டிஃபால்ட்டா நீங்க எதுவுமே பண்ணலன்னா அந்தந்த பாடுக்கு எவ்வளவு ரிசோர்ஸ் வேணுமோ ஒரு கண்டெய்னருக்கு எவ்வளவு ரிசோர்ஸ் வேணுமோ அலோகேட் பண்ணிரும். பட் இல்லைங்க, எஸ், மேனேஜ் பை த நோட் அண்ட் த OS இட் செல்ஃப், ஆப்ரேட்டிங் சிஸ்டமே இது எல்லாத்தையும் பார்த்துக்கும். பட் இல்லைங்க, எனக்கு லெட்ஸ் சே என்னோட மெஷின்ல ஐ ஹாவ் லெஸ் மெமரி தான், ஆனா இப்ப பாத்தீங்கன்னா என்னோட மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்ன்றது 500 MB மேல போகுது. அப்ப நான் என்ன பண்ணலாம்னா அதை கேப் பண்ணலாம். கேப் இன் த சென்ஸ்,
மைக்ரோசாஃப்ட் எட்ஜை Limiting 400 it. MB மேல வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஓஎஸ் கிட்ட நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேணும்னா கொடுக்கலாம். இட் இஸ் பாசிபிள். அதே மாதிரி இங்கேயும் ஐ கேன் கிவ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த பாடு ஆர் கண்டெய்னர் இந்த லிமிட்டுக்கு மேல போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேணும்னா பண்ணலாம். அதை நம்ம ஃபியூச்சர்ல நம்ம லேர்ன் பண்ணுவோம். Okay, okay. So each and every pod we call it as a Docker image, and then this management is taken care by the Kubernetes orchestration tool. That's correct, Yes. sir? In the terminology, correct? அது கரெக்ட் தாங்க. Because I've seen people using Docker, Kubernetes, இந்த pods இது எல்லாத்தையுமே வந்து டிஃபரெண்டா யூஸ் பண்றாங்க. அது வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. Whether am I using it properly ன்னு எனக்கு தெரியல. Okay, so one pod can have multiple containers. அதை ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இங்க டயக்ராம்ல நம்ம இப்போ இந்த டயக்ராம்ல எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது I'll explain what is இப்போ இதுதான் Kubernetes cluster, இதுல டாக்கர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். Okay. ரைட். ஸோ இப்போ நம்ம why Kubernetes அப்படின்றது, ஏன்னா இப்போ நம்ம Kubernetesனா என்ன நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். என்னன்னா நம்ம இங்க நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஸோ மாஸ்டர் இருக்கு, ஒர்க்கர் இருக்கு, ஸோ வி ஹாவ் ஆல் தி காம்பனன்ட்ஸ். ஸோ அப்போ நம்ம மல்டிபிள் நோட்ஸை மேனேஜ் பண்ணணும். அந்த மல்டிபிள் நோடுனா என்னன்னா சர்வருங்க. ஸோ மல்டிபிள் நோடுனா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸையும் நம்ம மேனேஜ் பண்றதுக்கும் அதில் ஒர்க் ஆகிட்டு இருக்கிற பாட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல் டூலு, அந்த மேனேஜ்மெண்ட்ன்ற வார்த்தைக்கு பதிலாக ஆர்கெஸ்ட்ரேஷன்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல்ன்றது தான் Kubernetes. அப்போ Kubernetes என்னன்னா, இட்ஸ் a software tool to run the dockerized application in a cluster of node. நோடுனா என்னன்னா மல்டிபிள் சர்வர்ஸ். இதுதான் Kubernetes. அப்ப ஒரு டாக்கர் இமேஜ் எடுத்துட்டு போய் என்கிட்ட ஒரு டாக்கர் இமேஜ் இருக்கு, அந்த இமேஜ இந்த 4 சர்வர் இருக்கு, 4 சர்வர்லயும் ரன் பண்ணு அப்படின்னா டாக்கர்னால பண்ண தெரியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி டாக்கர் ஒரு சர்வர்ல தான் ஒர்க் ஆகும். அப்ப 4 சர்வர்லயும் என்னோட இமேஜ் போய் டிப்ளாய் ஆகு, ரன் ஆகு அப்படின்னா அப்ப அதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் டூல்னு வேணும். எல்லாத்தையும் லான்ச் பண்றதுக்கு, மேனேஜ் பண்றதுக்கு அதுதான் ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல். and used to monitor efficiently managing the environment of the enterprise application. So pods manage panikalam. It's called as an orchestration engine. Okay, so it takes care of the scalability of the application in order to bring up the functional units. So now horizontal pod auto scaling அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் நம்ம படிப்போம்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்கேலபிலிட்டிலாம் பார்ப்போம். அண்ட் நம்ம இப்போ எக்ஸாம்பிளே ஸ்விக்கி, ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளையும் பார்த்தோம். ஸோ Kubernetesலாம் எங்க, அதுல எங்க கண்டெய்னர்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் K8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக Kubernetes எப்போ லான்ச் ஆச்சுனாலே 2014 தான். ஸோ இப்போ ரொம்ப பெரிய பழைய டூல்லாம் இல்லை, இட்ஸ் ஆல்மோஸ்ட் 8 years ஒன்லி. அண்ட் இப்போதான் நம்மளுக்கு ட்ரெண்டிங்கும் ஆயிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் சிஸ்டம் ஃபார் ஆட்டோமேட்டிக் அப்ளிகேஷன் டிப்ளாய்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட், as originally designed by Google in 2014. இப்போ யார் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, CNCF Cloud Native Computing Foundation என்ற ஒரு கம்பெனி தான் Kubernetes மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரிட்டன் வித் Go லாங்குவேஜ். அப்படின்னா Kubernetesன்ற ஒரு டூலை எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க, Kubernetesன்ற ஒரு சாஃப்ட்வேரை எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா கோன்ற ஒரு மொழியில. நம்ம கோன்ற லாங்குவேஜ்லாம் படிக்க போறது இல்லைங்க. கோன்ற லாங்குவேஜ் தான் Kubernetesஐ கிரியேட் பண்ணியிருக்காங்களாம். இப்ப ஜென்கின்ஸ்ன்னு படிச்சீங்க, ஜென்கின்ஸ் எதுல ஓடுது யாருன்னா சொல்லுமா? ஜென்கின்ஸோட ப்ரீ ரெக்வசைட் என்னது? ஜென்கின்ஸ் ரன் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும்? ஜாவா. சூப்பர். ஆனா நம்ம யாருக்கா ஜாவா தெரியுமானா தெரியாது. ஆனா ஜென்கின்ஸ்ன்றது ஜாவால தானே ஓடுது. அதே தான் இங்கேயும் Kubernetesன்றது கோன்ற ஒரு லாங்குவேஜ்ல ஓடுது, அவ்வளவுதான். ஸோ அதுக்கு கோன்ற லாங்குவேஜ்ல அந்த Kubernetesஐ கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த டூல்ன்றது கோன்ற லாங்குவேஜ்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ சிம்பிள் ஆஸ் தட். நம்ம கோலாம் படிக்க போறது இல்லை, எனக்கும் கோன்றதுலாம் தெரியாது. நம்ம என்ன படிப்போம்னா யாமல்ன்றத ஒன்று லேர்ன் பண்ணுவோம். ஸோ யாமல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று லேர்ன் பண்ணுவோம். அது நீங்க ஆன்சிபிள்ன்ற கிளாஸ்லயே யாமல் பத்தி படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் யாமல் அண்ட் ஹவ் யாமல் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் யாமல் தான் நிறைய எழுத போறோம், யாமல் எழுதுறதான் கத்துக்கவும் போறோமே Kubernetesல. அப்ப நான் என்ன பண்றேன், அட் த எண்ட் ஆஃப் நம்ம இந்த செஷன் முடியும் போது I'll give you a small யூடியூப் வீடியோ. அன்சிபிள் ஆல்ரெடி யாமல் எழுதியிருப்பீங்க, பட் ஸ்டில் ஒரு யூடியூப் வீடியோல யாமல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் லெவல்ல I'll give you an example. மீதி இது மூணுமே நான் சொல்லி கொடுத்துறேன். ஆர்கிடெக்சர் ஃப்ளோனா என்ன, ஏபிஐனா என்ன, இந்த வாரு ஜார்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்ம பார்த்துக்குவோம். பட்
YAMLன்றதுக்கு ஒரு ஸ்மால் யூடியூப் வீடியோ, ஒரு 8 மினிட்ஸ்க்கு ஒரு வீடியோ. YAMLனா என்ன, YAML 8 மார்க்அப் லாங்குவேஜ், அந்த சின்டாக்ஸ்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்ஸ் ஆஃப் YAML மட்டும்தான். நம்ம கோட் அடிக்கிறது எல்லாமே YAML தான் அடிக்க போறோம், அதை நம்ம கத்துக்கும் போறோம். சப்போ நம்ம வாட் வி ஹவ் டன் இஸ், ஸோ நம்ம Kubernetes-ஓட we have seen introduction, which is monolithicalனா என்ன, மைக்ரோ சர்வீஸ்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் எதுக்காக Kubernetes தேவைப்படுதுன்னு நம்ம பார்த்தோம். எதுக்காக தேவைப்படுதுன்னா, பிகாஸ் மாஸ்டர் ஸ்லேவ் அப்படின்ற ஒரு ஆர்கிடெக்சர் வச்சு நம்ம கண்டெய்னர்ஸ்லாம் மேனேஜ் பண்றது. ஹிஸ்டரி ஆஃப் Kubernetes இப்போ பார்த்தோம். ப்ரீ ரெக்வசைட்ஸ் ஃபார் Kubernetes-ன்றது நம்ம YAML படிக்கிறோம், YAML யூஸ் பண்ணா Kubernetes நீங்க கத்துக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் டாக்கர் பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ முடிஞ்சா டாக்கர் கிளாஸை ப்ரஷ் அப் பண்ணிட்டு வாங்க இந்த ஃபியூச்சருக்கு. பிகாஸ் நமக்கு டாக்கர் நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் Kubernetes அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். டாக்கர் ரொம்ப ஈஸி தான். ஸோ ஒரு டாக்கர் இமேஜை கிரியேட் பண்ண தெரிஞ்சா போதும், அண்ட் அந்த இமேஜை நம்ம டிப்ளாய் பண்ணுவோம். அண்ட் இப்போதான் நம்ம Kubernetes ஒரு ஆர்கிடெக்சர் அதில் குள்ள இருக்கிற காம்பனன்ட்ஸை பத்தி நம்ம பேச போறோம். ஸோ we are going to talk about the architecture and the components. ஓகே, டன். ஸோ இங்க இருக்குதான் நம்மளோட ஆர்கிடெக்சர். ஸோ இங்க நம்ம இந்த டயக்ராமே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ரெடி இந்த டயக்ராம் இருக்கா? ஒண்ணுதான் இருக்கு. இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, Kubernetesல நமக்கு அல்டிமேட்டா நம்மளோட கண்டெய்னர்ஸ்லாம் ஓடுங்க அப்படின்னு. ஆனா இனிமே நம்ம கண்டெய்னர்ன்ற வார்த்தையை பயன்படுத்த போறது இல்லை. சாட்ல அருண் கேட்டிருந்தாங்க கண்டெய்னர் பாடுனா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வரப்போறோம். ஸோ நம்மளுக்கு கண்டெய்னர் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்னா, பாடுன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும். இங்க மாஸ்டர் ஒர்க்கர்ன்னு பாக்குறீங்களா, அதே டயக்ராம் தான் இங்க இருக்கிறது. மாஸ்டரு ஒர்க்கர். ஸோ இந்த மாஸ்டருக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்றது தான் இந்த டயக்ராம்ல இருக்கு. மாஸ்டருக்குள்ள இந்த API சர்வர், கண்ட்ரோல் மேனேஜர், ஸ்கெடியூலர், ETCD இப்படிலாம் இருக்குங்க. அண்ட் உங்க ஒர்க்கருக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்றேன், கண்டெய்னர்லாம் ஓடும்னு சொன்னேன். ஆனா இங்க ஒரு புதுசா ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க, which is called as pod அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப நம்ம இந்த கண்டெய்னரை ஒரு பாட்ல தான் நம்ம லான்ச் பண்ணோம். ஸோ we will be launching the container inside a pod. ஸோ இப்படி நம்ம பாட் கிரியேட் பண்ணோம். ஸோ அப்போ பாடுன்றது என்னன்னா, இட்ஸ் அ ஒன் ஆர் மோர் கண்டெய்னர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒர்க்கர்னா என்னது, ஒர்க்கர் நோடு தானே என்னது, இதுதான் ஒர்க்கர் நோடு, அதில் தான் நம்ம பாட் இருக்கு. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். கொஞ்சம் ஜூம் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே நம்மளுக்கு ஒர்க்கர் நோட்ல பாடு, அதுல நமக்கு என்ன இருக்குன்னா கண்டெய்னர்ஸ் ஓடுது. ஸோ அப்போ பாடுன்றது என்னன்னா, இட்ஸ் அ லாஜிக்கல் குரூப் ஆஃப் கண்டெய்னர்ஸ். ஒரு கண்டெய்னர் குரூப் பண்றதுக்கு தான் நம்ம பாட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப Kubernetesல நம்ம பாடை தான் டிப்ளாய் பண்ணுவோம். அந்த பாட்ல தான் நம்ம டாக்கர் இமேஜ் எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம டிப்ளாய்மெண்ட்டும் பண்ணுவோம். இப்போதைக்கு என்ன பண்ணுங்க, பாடுன்றது என்னன்னா நம்ம கண்டெய்னரை தான் நம்ம பாடு அப்படின்னு சொல்லிட்டு குரூப் பண்ணி சொல்றோம். ஸோ ஒரு பாட்ல ஒரு கண்டெய்னர் இருக்கலாம், இல்ல மல்டிபிள் கண்டெய்னர் கூட இருக்கலாம். ஆனா இங்க நிறைய புது புது வார்த்தைகள்லாம் இருக்கு. kubectl, kubelet, kubeproxy, control manager, scheduler, etcd, API server அப்படின்னு சொல்லிட்டு we have a lot of new components. இது அகெயின் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ அப்ப இன்னைக்கு இப்பவே நம்ம என்ன பண்ணலாம், சைட் பை சைட்லேயே டாஸ்க்லாம் எடுத்துக்கலாம். ஸோ டாஸ்க்லாம் என்ன, ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் மோனோலித்திக் வர்சஸ் மைக்ரோ சர்வீஸ். நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன், ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, இதை இன்டர்வியூல பேசுறதுக்கு அப்புறம், ஸோ இதை இன்டர்வியூல பேசுற அளவுக்கு நீங்க இதை மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அனதர் டாஸ்க் மோனோலித்திக்கல் மைக்ரோ சர்வீஸ் பத்தி பார்த்துட்டோம். ஆனா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும்னா, ஸோ யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் அபவுட் மோனோலித்திக்கல் ஆர்கிடெக்சர், மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர். அப்படியே இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். வர்ச்சுவலைசேஷனுக்கும் டாக்கர் வர்ச்சுவலைசேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ இது டாக்கர் கிளாஸ்லயே கேட்கிற பொதுவான கேள்வி. நார்மலா வர்ச்சுவலைசேஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ், டாக்கர்ல வர்ச்சுவலைசேஷன் பண்றதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி என்னன்னா, இது எல்லாமே இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். வாட் இஸ் த Kubernetes ஆர்கிடெக்சர்? or what are the Kubernetes components அப்படி ஒரு கேட்பாங்க. ஸோ இது ஒரு ஹைலி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஒரு 5 இன்டர்வியூல அட்லீஸ்ட் 3 இன்டர்வியூல அது
Kubernetes ஆர்கிடெக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் Kubernetes கொஸ்டின்ஸே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கேள்வியே இதை எதிர்பார்க்கலாம், Kubernetes ஆர்கிடெக்சர் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்க. அப்போ நம்ம கண்ணை மூடிட்டு மாஸ்டர் நோட்ல ஏபிஐ சர்வர், கண்ட்ரோல் மேனேஜர், ஷெடியூலர், இடிசிடின்னு இருக்கும். ஒர்க்கர் நோட்ல கியூப்லெட், கியூ ப்ராக்ஸி, பாடு, கண்டெய்னர்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் மென்ஷன் பண்ண போறோம். ஸோ இப்போ அப்ப இங்க இருக்கிற ஒன்னொன்னுத்துக்கும் என்ன மீனிங், இங்க வாட் இஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்த கிளஸ்டரே கிரியேட்டும் பண்ணுவோம். இந்த மாஸ்டர் ஒர்க்கர்னு சொல்லிட்டு இந்த என்டையர் கிளஸ்டரே நம்ம கிரியேட் பண்ணுவோம். நம்மளும் இந்த கிளஸ்டர் தான் யூஸும் பண்ண போறோம். இந்த என்டையர் கிளஸ்டர் கிரியேஷன் அண்ட் இந்த கிளஸ்டரை யூஸ் பண்றது எல்லாமே ஸோ வாட் இஸ் இட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஒரே ஒரு டாபிக் மட்டும் சொல்றேன், which is called as kubectl அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ணுவோம்னா kubectl அப்படின்னு ஒரு கமாண்ட்ஸ் தான் நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ we will be running kubectl commands. நீங்க ஒரு டாக்கரை ஒரு நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்ப டாக்கர் கண்டெய்னர் லான்ச் பண்ணா என்ன பண்ணுவீங்க, டாக்கர் ரன் httpd. இப்ப நீங்க ஒரு இமேஜ் டாக்கர்ல என்னென்ன கண்டெய்னர்லாம் ஓடுதுன்னா டாக்கர் ps-a, அதே மாதிரி டாக்கர் rm-f கண்டெய்னர் ஐடி, இப்படிலாம் நீங்க கொடுத்தீங்கன்னா ரன் ஆகுது. அப்ப டாக்கரை நீங்க ரன் பண்றதுக்கு, டெலீட் பண்றதுக்கு, பாக்குறதுக்கு டாக்கர் கமாண்ட்ஸ் கொடுக்குறீங்களா, அதே மாதிரி தாங்க நம்ம Kubernetesல நம்ம கமாண்ட்லாம் ரன் பண்றதுக்கு kubectlன்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணும். kubectl அப்படின்னு ஒரு கமாண்ட். kubectl என்ன பண்ணு, கெட் பண்ணு, கிரியேட் பண்ணு, டெலீட் பண்ணு, டிஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமாண்ட் ரன் பண்ணும். என்ன பண்ணணும் அப்படின்னா பாட கிரியேட் பண்ணுமா, இல்ல டிப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணுமா, இல்ல என்ன பாட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க நேம் கொடுப்போம். இதுதான் கமாண்ட். kubectl என்ன ஆப்ரேஷன் பண்ணணும், எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், அண்ட் அந்த சர்வீஸோட பேர் என்ன, இந்த மாதிரி நம்ம kubectl கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ணும். அப்ப இந்த ஆர்கிடெக்சர்ல நமக்கு இங்க kubectl இருக்கு. அப்ப நீங்க அடிக்கிற kubectl கமாண்ட், kubectl எனக்கு பாட காமி, kubectl என்னோட மீன்ஸ் இந்த பாட டெலீட் பண்ணு, இல்ல ஒரு பாட கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற கமாண்டு எங்க போகும்னா ஃபர்ஸ்ட் ஏபிஐ சர்வர் அப்படின்றதுக்கு போகும். நீங்க அடிக்கிற ஒவ்வொரு kubectl கமாண்டும் ஏபிஐ சர்வர்ன்றது போகும். ஏபிஐ சர்வர் அப்படின்றது என்னன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த ஏபிஐ அப்படின்றது என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏபிஐன்ற வார்த்தை கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும், ஆனா அது ஆக்சுவலி ஹார்டெல்லாம் இல்லைங்க. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் சாட் பாக்ஸ்லயும் கேட்டிருக்காரு கண்டெய்னர் இன்ஜின்னா என்ன. ஸோ வாட் இஸ் கண்டெய்னர் இன்ஜின்? கண்டெய்னர் இன்ஜின் இந்த சென்ஸ் டாக்கர் இன்ஜின் பத்தி கேட்குறீங்களா, கண்டெய்னர் இன்ஜின்? ஐ திங்க் டாக்கர் இன்ஜின் தான் இருக்கு. ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம அடிக்கிற ஒவ்வொரு கமாண்டுமே, நீங்க டாக்கர் ரன் அப்படின்னு ஒரு கமாண்ட் அடிக்கிறீங்களா, அடிச்சு என்ன பண்றீங்க, என்டர் அடிக்கிறீங்க. அப்ப உங்களோட மிஷின்ல என்ன இருக்கும்னா டாக்கர்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் ஓடிக்கிட்டு இருக்கும், அதை டாக்கர் இன்ஜின் சொல்லுவாங்க. ஸோ டாக்கர்ன்னு சொல்லிட்டு ஒரு டிமான் ப்ராசஸ். ஸோ டாக்கர் இன்ஜின் ஒரு டாக்கர் டிமான், DAEMON நம்மளுக்கு என்ன ஆகும்னா உங்க சர்வர்ல ஓடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்போ டாக்கர் கிளாஸ்ல என்ன பண்ணிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ட் இன்ஸ்டால் டாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. அப்ப இன்ஸ்டாலேஷன் என்ன ஆகுதுன்னா டாக்கர்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் உங்க மிஷின்ல ஓடுது. எப்படி STPDன்னு சொல்லிட்டு ரன் ஆகுதோ டாக்கர்ன்னு ரன் ஆகும். அப்ப நீங்க அடிக்கிற டாக்கர் கமாண்ட், டாக்கர் ரன், டாக்கர் புல், டாக்கர் புஷ் அப்படின்ற ஒவ்வொரு கமாண்டுமே என்னன்னா ஒரு ஏபிஐ கால். ஏபிஐ என்னன்னா என்னோட டாக்கர்ன்ற ஒரு சாஃப்ட்வேருக்கு, இந்த டாக்கர் இன்ஜினுக்கு என்ன பண்றேன்னா ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், எனக்கு எப்படி இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பண்ணீங்கன்னா அது என்ன ஆகும்னா இட் வில் எக்ஸிக்யூட். இப்போ நீங்க இதை மறந்துருந்தா நான் ப்ரெஷ்அப் பண்றேன். எங்க போய் ப்ரெஷ்அப் பண்றேன்னா டாக்கர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நீங்க அடிச்சீங்கனாலே டாக்கரோட ஆர்கிடெக்சர் வரும். இங்க இருக்கு பாருங்க. அப்ப நீங்க அடிக்கிற ஒவ்வொரு கமாண்டும் டாக்கர் பில், டாக்கர் புல், டாக்கர் ரன்ன்ற ஒவ்வொரு கமாண்டும் யார் எடுக்கிறான்னா அந்த டாக்கர் டிமான், டாக்கர் இன்ஜின். இங்க இந்த ஆரோ மார்க் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, டாட் 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 இப்படி ஆரோ மார்க். அப்ப இதுக்கு பேர் தான் ஏபிஐ. நீங்க அடிக்கிற இந்த கமாண்ட் டாக்கர் டிமான் எடுக்குது. அது எப்படி எடுத்துக்கலாம், ஏபிஐ. ஏபிஐனா என்னன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ். நான் ஒரு கமாண்ட் அடிக்கிறேன், அந்த அப்ளிகேஷன் அது எடுத்துக்குது. ஸோ வி கேன் கால் இட் அஸ் ஏபிஐ.
ஸோ இதே தான் AWS CLI. நீங்க என்ன பண்றீங்க, AWS S3 LSன்னு ஒரு கமாண்ட் எடுக்கிறீங்களா, அது ஒரு API கால். எதுக்குன்னா என்னோட AWS சர்வீஸ் இருக்கு AWS, அதுல S3ன்ற சர்வீஸ்ல என் பக்கெட் எல்லாம் காமி, அந்த மாதிரி நீங்க ஒரு ரெக்வஸ்ட் பண்றீங்க, எனக்கு இப்படி வேணும்னு சொல்லிட்டு கமாண்ட் லைன் மூலியமாக CLI மூலியமாக ஒரு ரெக்வஸ்ட் பண்றீங்க. அப்ப அதை API அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்ப நீங்க அடிக்கிற ஒவ்வொரு CLI கமாண்டும், இது டாக்கருக்கு நம்ம டாக்கர் ஸ்பெல்லிங் நான் தப்பா சொல்றேன். ஸோ டாக்கருக்கு நம்ம கொடுக்குற ஒரு கமாண்டு, இது AWSக்கு கொடுக்குற ஒரு கமாண்டு, இதே மாதிரி நீங்க வேற ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி டூல், ஏதாவது ஒரு டூலோட நீங்க கொடுக்குறீங்கன்னா அது API கால் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போ நீங்க அடிக்கிற kubectl கமாண்ட்ஸ் எல்லாமே இந்த API சர்வர் அப்படின்றது இருக்கிறது தான். நமக்கு டாக்கர் டீமான்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி Kubernetesல API சர்வர்ன்றது தான் அதை கேப்சர் பண்ணும். ஓகே, இவங்க இப்படி ஒரு கமாண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஓகே, அப்ப Kubernetes ஆர்கிடெக்சர்ல நம்மளோட API சர்வர் இஸ் த ஃப்ரண்ட் எண்ட். ஸோ ஃப்ரண்ட்ல அதுதான் முன்னிலையில இருந்து நீங்க அடிக்கிற கமாண்டை அதை கேப்சர் பண்ணும், கம்யூனிகேட் அண்ட் மெயின்டைன் த கான்ஃபிகரேஷன்ஸ் ஆஃப் த கிளஸ்டர். ஓகே, இப்போ நம்மளுக்கு இங்க கண்ட்ரோல் மேனேஜர் ஸ்கெடியூலர்ன்ற ரெண்டு வார்த்தை வருது. ஸோ கண்ட்ரோல் மேனேஜர் ஸ்கெடியூலர்னு சொல்லிட்டு ஐ ஹேவ் டூ திங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு கமாண்ட் அடிக்கிறேன், kubectl create pod. ஸோ இங்கே இருக்கு பாருங்க. ஸோ kubectl என்ன ஆப்ரேஷன் கிரியேட், எதை கிரியேட் பண்ணணும், பாட் டைப். இப்படி நான் கிரியேட் பண்ணி பாடோட பேரு சர்ச் பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல ஒரு பாடை கிரியேட் பண்ணேன் அப்படின்னு நான் இங்க கொடுத்தேனா. அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு கமாண்ட் கொடுக்குறேன், அது ஃபர்ஸ்ட் API சர்வர் அதை கேப்சர் பண்ணும். ஸோ கேப்சர் பண்ணிட்டு இப்போ அதோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா, எனக்கு மீன்ஸ் ஒரு பாடு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்கெடியூலர் அப்படின்றவங்க, ஸ்கெடியூலர் அப்படின்றது தான். ஸோ இதுதான் நம்மளோட பாட நோடுக்கு அசைன் பண்ணும். ஸோ நம்மளோட இங்க பாத்தீங்கன்னா ஸ்கெடியூலர், இட் ஸ்கெடியூல்ஸ் த பாட் ஆக்டிவிட்டிஸ். அப்படின்னா ஒரு புதுசா ஒரு பாடை கிரியேட் பண்றது, இந்த பாடை இந்த ஒர்க்கர் நோட்ல நான் லான்ச் பண்றது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு நம்ம கான்செப்ட்லாம் படிப்போம். என்னன்னா இப்போ இன்டர்வியூல கொஸ்டின்லாம் கேட்பாங்க, இப்போ உங்களுக்கு 3 நோடு இருக்குங்க, இதுல நீங்க ஒரு புதுசா ஒரு பாடை லான்ச் பண்ண போறீங்க, அது 2வது நோட்ல லான்ச் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி பண்ணுவீங்க, இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணுவோம். இது எல்லாத்தையுமே நம்ம கமாண்டா அடிப்போம். ஆனா Kubernetes ஆர்கிடெக்சர்ல இந்த ஸ்கெடியூலர்ன்றது தான் இதை நம்ம பார்த்துக்கோம். ஸோ எந்த பாட எந்த நோட்ல நம்ம அலோகேட் பண்ணணும், எங்க காலியா அவைலபிளான மெமரி ரிசோர்சஸ் எல்லாம் இருக்கு. இப்போ அடுத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி CPU எல்லாம் இருக்குமே, ஒரு சர்வர் இருக்கும், அப்ப இந்த சர்வர்ல நான் இதை டிப்ளாய் பண்ணணும், இங்க அவைலபிள் மெமரி எல்லாம் இருக்கு. அப்போ ஸ்கெடியூலர் ஸ்கெடியூல்ஸ் த பாட் ஆக்டிவிட்டிஸ், பாட கிரியேட் பண்றது எல்லாமே ஸ்கெடியூலர் பார்த்துக்கும். அப்ப கண்ட்ரோல் மேனேஜர் அப்படின்றது யாருன்னா, அவர் இப்போ மேனேஜ்மெண்ட், Kubernetes ஒரு மேனேஜ்மெண்ட் டூல்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. அப்போ இங்க எனக்கு எல்லா பாடும் கரெக்டா ஓடுதா, 8 பாட் இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னா, பாடுன்றது என்னன்னா ஆக்சுவலா அது கண்டெய்னர் தான். இனிமே கண்டெய்னர்ன்ற வார்த்தைக்கு பதிலா நம்ம பாடுன்னு சொல்லப்போம். அப்போ என்னோட 8 கண்டெய்னர் 8 பாடு இருக்குன்னா அதெல்லாம் கரெக்டா ஓடுதா, எல்லாம் ஓடுதுங்க, கரெக்டா தான் இருக்கு. இப்போ 8ல ஏதாவது 1 டெலீட் ஆயிட்டாலும் அப்ப தெரியணும்ல Kubernetesக்கு 1 டெலீட் ஆயிடுச்சு, அதை திருப்பி ரீக்ரியேட் பண்ணணும்னு. அப்ப அந்த மானிட்டரிங் லெவல் எல்லாமே கண்ட்ரோலர் மேனேஜர் கண்ட்ரோல்ஸ் த நம்பர் ஆஃப் பாட்ஸ். ரெப்ளிகாஸ்ன்ற வார்த்தை ஒன்று இருக்கு, அதை நம்ம படிப்போம். அப்ப கண்ட்ரோல்ஸ் த நம்பர் ஆஃப் பாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எங்க ஒரு பாடு காணும், ஐயோ காணுமே, அப்ப புதுசா இன்னொரு பாடை கிரியேட் பண்ணு, என்ன டெலீட் ஆயிடுச்சு, அதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோலர் மேனேஜர் கான்ஸ்டன்டா பார்த்துக்கிட்டே இருக்கும், எல்லா பாடும் கரெக்டா ஓடிக்கிட்டே இருக்கா. அப்ப ஸ்கெடியூலர் இஸ் ஃபார் ஸ்கெடியூலிங் த பாட், இந்த நோட்ல போயிட்டு பாட் ரன் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்ட்ரோல் மேனேஜர்ன்றது என்னன்னா, ஸோ இது நம்மளுக்கு Kubernetes நம்ம செக் பண்ணிட்டே இருக்கும், வாட்ச் பண்ணிட்டே இருக்கும், எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிட்டே இருக்கிற ஒரு வேலை தான் கண்ட்ரோல் மேனேஜர். ETCDன்றது என்னன்னா, இட்ஸ் ஒரு கீ வேல்யூ டேட்டா பேஸ்ன்னு சொல்லலாம். நம்மளோட டீடைல்ஸ் ஆஃப் த கிளஸ்டர், ஸோ எத்தனை பாட் ஓடுது, என்னென்ன சர்வீசஸ் ஓடுது அப்படின்றது எல்லாமே ஒரு டேட்டாபேஸ் மாதிரி இது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அப்ப நம்மளோட
இல்லைங்க, ஸ்கெடியூலர் எல்லாம் இந்த எந்த சர்வீஸும் நம்மளாம் யூஸே பண்ண மாட்டோம். இது எதுவுமே நம்ம தொடவே மாட்டோம், இதெல்லாம் ஓபன் பண்ணி கூட பார்க்க மாட்டோம் அருண். இது எல்லாமே உள்ள இருக்கு. ஸோ இட் வில் பி ஆல் பார்ட் ஆஃப் யுவர் Kubernetes. நம்ம அடிக்கிற ஒரு kubectl கமாண்ட், ஸோ kubectl get pod அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் தான் உள்ள பின்னாடி பிஹைண்ட் த சீன்ஸ்ல அவங்க வேலையெல்லாம் பார்ப்பாங்க, பார்த்து நம்மளுக்கு இதை செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம இதெல்லாம் என்னன்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். ஆனா எக்காரணம் கொண்டும் எந்த சுச்சுவேஷன்லயும் இதுதாங்க ஸ்கெடியூலர், வாங்க இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம், வாங்க இதை ரன் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. நீங்க ஒரு கமாண்ட் அடிச்சீங்கன்னா எல்லாமே டக் டக் டக்குன்னு முடிஞ்சிடும். ஆனா எப்படி நடந்தது, எப்படி பேக்ரவுண்ட்ல இது எப்படி ஒர்க் ஆச்சுன்றதுக்காக இந்த சர்வீசஸ்லாம் இதெல்லாம் பார்த்துக்கும்ன்றத நம்ம ஆர்கிடெக்சர் லெவல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் உமா, யூ ஹேவ் ரேஸ்ட் யுவர் ஹேண்ட். யா, சொல்லுங்க. ஷெட்யூலர் என்ன பேசிஸ்ல இது வந்து அசைன் பண்ணது? இப்ப இந்த ரவுண்ட் ராபின் பேசிஸா இல்ல இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. அது லோட் நம்ம பேசிஸ்லயா? அப்படியும் இல்லை, நம்ம அது படிப்போமே, அதுக்கு கான்செப்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. ரெப்ளிகா செட்டு, டிமான் செட்டு அண்ட் நம்மளோட ரிசோர்ஸ் அலோகேஷனு அதெல்லாம் வச்சுதான் ஸ்கெடியூல் பண்ணுவோம். நீங்க ஒரு பாட கிரியேட் பண்ணும் போதே நம்ம சொல்லுவோம், எனக்கு இந்த நோட்ல வேணும், நோட் அஃபினிட்டி அப்படின்ற வார்த்தை எல்லாம் இருக்கு, அதை வச்சு ஸ்கெடியூல் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஸோ இந்த ETCD அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் மெட்டா டேட்டான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா? இது வேரி ஆகாது, ஆஸ் அண்ட் வென் ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும்போது அது அப்டேட் ஆகும். மற்றபடி இந்த ETCD வந்து வேற எந்த சேஞ்சஸும் இதுல இருக்காது. இது so it holds the information of the cluster, all the critical information. மெட்டாடேட்டாவே தான். ஆனா மெட்டாடேட்டா அது ஞாபகம் வச்சுப்போம், உங்களோட Kubernetesோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் அதோட அதெல்லாம் ஞாபகம் வச்சுப்போம். ஸோ அதோட Kubernetesோட மொத்த இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கும். ஆனா மெட்டாடேட்டா இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். ஓகே. அப்போ உங்களோட கோடு, உங்களோட அப்ளிகேஷன்லாம் மாஸ்டர்ல ரன்னே ஆகாது. அப்ப இந்த மாஸ்டரோட வேலையே என்னன்னா, என்னோட ஒர்க்கர் எல்லாம் கரெக்டா ஓடுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு மாஸ்டர் நோட வச்சு மேனேஜ் பண்றோம். ஓகே, இவங்க எல்லாம் கரெக்டா ரன் ஆகுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க புதுசா 2 வார்த்தை வருது, கியூப்லெட், கியூப் ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கியூப்லெட் அப்படின்றது என்னன்னா, கியூப்லெட், கியூப் ப்ராக்ஸி இது ரெண்டுமே ஒவ்வொரு ஒர்க்கர் நோட்லயும் ரன் ஆயிட்டு இருக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ஒர்க்கர் நோடுலயும் இது ரன் ஆகும். இங்க டயக்ராம்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், இது மெஷின் 1 கியூப்லெட் கியூப் ப்ராக்ஸி இருக்கு, மெஷின் 2 கியூப்லெட் கியூப் ப்ராக்ஸி இருக்கு, இன்னொரு மெஷின் 3 இருந்தாலும் அதுல கியூப்லெட் கியூப் ப்ராக்ஸி ரெண்டுமே இருக்கு. ஸோ இந்த கியூப்லெட் அதோட வேலை என்னன்னா, கியூப்லெட்ன்றது ஒரு பிரிட்ஜ். இட்ஸ் an agent or a connectivity to monitor, manage the containers in the pod. ஸோ ஏஜென்ட் அப்படின்னு என்னன்னா, ஸோ ஓகே, ஸோ ஏஜென்ட் ஆர் கனெக்டிவிட்டி அப்படின்றது, இப்ப நீங்க கியூப்லெட் ஒரு பாடை கிரியேட் பண்ணு சொல்றீங்க, அந்த கமாண்ட் உங்க மாஸ்டருக்கு போகுது, மாஸ்டர் வழியா உங்க ஒர்க்கருக்கு போய் உங்க ஒர்க்கர் நோட்ல ஒரு பாடு கிரியேட் ஆகும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா பிரிட்ஜ், ஏபிஐ சர்வருக்கும் ஒரு சர்வர்ல ஒரு ஒர்க்கர் நோட்ல இருக்கிற பாடை கிரியேட் பண்றதுக்கு கியூப்லெட் அப்படின்றது தான் உங்களோட பிரிட்ஜ். ஸோ அது எல்லா மிஷின்லயும் ரன் ஆயிட்டு இருக்கும். அண்ட் கியூப் ப்ராக்ஸி அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் யூஸ் டு எக்ஸ்போஸ் யுவர் அப்ளிகேஷன் டு த இன்டர்நெட். இப்ப பாடு கண்டெய்னர்ல தான் ஓடுது, அதை நான் இன்டர்நெட்ல என்னோட அப்ளிகேஷனை மீன்ஸ் அவுட் சைட் வேர்ல்டுக்கு நான் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு we will be using கியூப் ப்ராக்ஸி. ஸோ கியூப் ப்ராக்ஸின்றது என்னன்னா, நீங்க லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவல்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஐபி டேபிள்ஸ், டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்லாம் இருக்கும். நீங்க லினக்ஸ் சர்வர் லெவல்ல லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஐபி டேபிள்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே கியூப் ப்ராக்ஸி அப்டேட் பண்ணி வச்சிருக்கும். ஸோ இந்த பாடை இன்டர்நெட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்றதுக்கு இட் வில் பி ஹேவிங் தோஸ் நெட்வொர்க். நம்ம தனியா நெட்வொர்க்கிங்னு படிப்போம். ஸோ நம்ம ரோட் மேப்ல பாத்தீங்கன்னாலே நம்ம 3rd கிளாஸ் 4th கிளாஸ் ஃபுல்லாவே நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எப்படி விபிசி கிளாஸ்ல நெட்வொர்க்கிங்லாம் படிச்சீங்களோ அந்த மாதிரி நம்ம நெட்வொர்க்கிங்லாம் பார்ப்போம். அது Kubernetes லெவல்ல நெட்வொர்க்கிங். பட் இப்போதைக்கு கியூப் ப்ராக்ஸினா என்னன்னா, நம்ம பாடை இன்டர்நெட்லுக்கு எக்ஸ்போஸ் பண்றதுக்கு கியூப் ப்ராக்ஸி. கியூப்லெட்ன்றது மாஸ்டருக்கும் ஒர்க்கருக்கும் நடுவில் இருக்க பிரிட்ஜ். அண்ட் நம்மளோட பாட் அண்ட் கண்டெய்னர் அப்படின்றது நம்ம ஃபைனலா வந்து, ஸோ பாட் இஸ் அ குரூப்டு கண்டெய்னர்ஸ். அதுதான் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் K8. ஸோ மீனிங் நம்ம அப்ளிகேஷன் எல்லாமே பாடா தான் ஓட போகுது. அண்ட் அதுல நம்ம கண்டெய்னரை லான்ச் பண்ணுவோம். நீங்க எல்லாருமே கண்டெய்னரை டாக்கர் தான் படிச்சிருக்கீங்க. ஆனா டாக்கர் மாதிரியே நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்காங்க.
மீசோஸ், ஓப்பன் விசி, மேரத்தானு, இதெல்லாமே டாக்கரோட ஆல்டர்னேட்டிவ்ஸ். அண்ட் கண்டெய்னர் டீன் வேற இருக்கு. ஸோ கண்டெய்னர் டி. ஸோ கண்டெய்னர், ஐ திங்க் கண்டெய்னர் ஸ்பெல்லிங் கரெக்ட். DAINERT. ஓகே. ஸோ கண்டெய்னர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கண்டெய்னர்டுன்னு சொல்லிட்டு வி ஆல்சோ ஹேவ். ஸோ அப்போ இதெல்லாமே நம்மளுக்கு என்னன்னா ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ டாக்கருக்கு பதிலாக இது எல்லாமே ஆல்டர்னேட்டிவ்ஸ். அண்ட் இப்போ இதுவும் பேசிட்டும் இருக்காங்க. ஸோ நாட் எட் இம்ப்ளிமெண்டட். Kubernetesல நமக்கு டாக்கரை விட கண்டெய்னர் டி ஃபேமஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, பட் இன்னும் ஃபேமஸ் ஆகல. பட் இப்போதைக்கு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் எவ்ரிவேர் டாக்கர் தான். பட் கண்டெய்னர் டின்றது புதுசு, அதுவும் நல்லா இருக்கு, அதுவும் ஃபாஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸ்ல கண்டெய்னர் டி யூஸ் பண்ண தெரியுமா அப்படின்றத இன்டர்வியூல கேட்க ஆரம்பிப்பாங்க. இது புது ப்ராடக்ட். ஸோ ஓப்பன் விசி, மேரத்தான், மீசோஸ்ன்றதும் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆஃப் டாக்கர். நம்ம டாக்கர் படிச்சுக்கிட்டோம், K8ம் படிச்சுக்கிட்டோம், Kubernetes. ஆனா ஆக்சுவலா Kubernetesோட ஆல்டர்னேட்டிவ்ஸும் இருக்காங்க. ஸோ Kubernetes பதிலேயே நம்மளுக்கு ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல்ஸ் அப்படின்னு நம்ம போட்டோம்னா, ஸோ வாட் இஸ் கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல்ஸ்? 14 கன்ஃபிகரேஷன் டூல்ஸ் ஃபார் டெவாப்ஸ். ஸோ இங்க இருக்கு பாருங்க, 14 டூல்ஸ் இருக்கு. அதுல ஃபேமஸ் ஆனது Kubernetes. Kubernetesன்றது நம்மளுக்கு ஃபேமஸ். பட் அதை தாண்டியும் we have OpenShift, ஸோ கண்டெய்னர் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், அண்ட் நோமேட்னு சொல்லிட்டு ஒரு டூலு. அண்ட் we also have Docker Swarm. Docker Swarmன்றது நீங்க டாக்கர் படிச்சிருப்பீங்க, ஆனா டாக்கர் ஸ்வார்ம்னு சொல்லிட்டு தனியா ஒரு டூல் இருக்கு. அது என்னன்னா அதே தான், மல்டிபிள் ஒர்க்கர் நோட்ல லான்ச் பண்றதுக்கு மினி கியூப், மேரத்தான், கிளவுடிஃபை, ரான்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு. அப்போ இதெல்லாமே நம்ம கண்டெய்னரை ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான யூஸ் பண்ற டூல்ஸ். அப்போ இது நம்ம ஃபேமஸா இருக்கிற Kubernetes, ஃபேமஸா இருக்கிற டாக்கர், இது ரெண்டு காம்பினேஷன்ல தான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம லேர்ன் பண்றோம். அண்ட் kubectl கமாண்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம், we are going to use to run the commands. அண்ட் நம்ம இப்போ காம்பனன்ட்ஸ் இந்த ஆர்கிடெக்சர் ஆஃப் Kubernetes அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. இப்போ சோஃபார் நம்ம பார்த்த டாபிக்ஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மோனோலித்திக்கல் வர்சஸ் மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். வர்ச்சுவலைசேஷன் அண்ட் நம்ம டாக்கர் வர்ச்சுவலைசேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அண்ட் Kubernetes ஆர்கிடெக்சர் அண்ட் காம்பனன்ட்ஸ், இது கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும். நீங்களும் என்ன பண்ணுங்க, கூகுள்ல ரிசர்ச் பண்ணி ஒரு 3 பாயிண்ட், ஒரு கியூப்லெட்னா என்ன, கியூப் ப்ராக்ஸினா என்ன, ஒரு 3 பாயிண்ட் அதை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாமே ஃபேமஸா ஆஸ்க் பண்ற கொஸ்டின்ஸ். அண்ட் நான் ஒரு கொஸ்டினும் தரேன். என்னன்னா, நம்ம இன்னும் கத்துக்கல, பட் சும்மா ஜென்ரலா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. கேன் வி கிரியேட் அ பாட் வித்தவுட் கண்டெய்னர்? நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு பாடுன்றது ஒண்ணு இல்ல ஒண்ணுத்துக்கும் மேற்பட்ட கண்டெய்னர் சேர்ந்ததுதான் ஒரு பாட். நான் ஒரு எம்டி பாட் கிரியேட் பண்ண முடியுமா? ஒரு எம்டி பாட் கிரியேட் பண்ண முடியுமா? இல்ல ஒரு பாடை தான், கண்டெய்னர் இல்லாம ஒரு எம்டி காலியான ஒரு பாடை கிரியேட் பண்ண முடியுமா? இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. இதுதான் இன்னைக்கு கிளாஸுக்கான அஜெண்டாஸ், டாஸ்க். நீங்க சைட் பை சைடாவே முடிச்சுட்டே வந்தீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு கீப் அப். பிகாஸ் ரொம்ப ஈஸி தாங்க Kubernetes, கஷ்டமே இல்லை. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி சொல்லி கொடுத்தா போதும். ஸோ அதை நான் ஐ வில் டேக் கேர் ஆஃப். பட் சூப்பரான கான்செப்ட் தான் Kubernetes. இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் வெரி வெரி ஈஸியான டூல். அண்ட் ஈஸி மீன்ஸ் சூப்பரான கான்செப்ட்ஸ் தான். ஹார்ட் இப்போ எப்படி சொல்றது, மேத்தமெட்டிக்ஸ் புரியாது அப்படின்னு இல்லை. ஸோ கஷ்டம்னு கிடையாது. மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா அந்த டூல் ஈஸி. அதான் ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். நீங்களும் உங்க சைட்ல இருந்து உங்க ஹோம்ஒர்க்ஸ் அண்ட் ரிசர்ச்சும் பண்ணுங்க. we will see ஸ்டெப் பை ஸ்டெப்பா Kubernetesல என்னென்ன இருக்கு, எப்படி டெக்னிக்கலா நம்ம அடுத்த செஷன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டெக்னிக்கல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இப்போ என்னோட ரோட் மேப்ல எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கிளாஸஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம இந்த 3, 4, 5, 6, 7, ஏன்னா அடுத்த கிளாஸ் இன்ஸ்டாலேஷன் தான். 3, 4, 5, 6, 7ன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ஹேண்ட்ஸ் ஆனை விட இந்த தியரி கிளாஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3rd கிளாஸ், 5th கிளாஸ். ஏன்னா அப்ப நான் இப்படி எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறேன். ஹேண்ட்ஸ் ஆன்ன்றது என்னன்னா, அன்னைக்கு நான் எக்ஸ்பிளனேஷன்லாம் இருக்காது, கிரியேட் பண்ணுவேன். ஏன்னா லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்த டாபிக்கை வச்சு இங்க பாருங்க, நம்ம YAML கோட் அடிக்க போறோம்னு சொல்லிட்டு YAML தான் நம்ம எழுதுவோம். ஸோ அப்போ இந்த 4th, 6th, 7th எல்லாம் எப்படி YAML எழுதுறதுன்னு தான் நம்ம அதுல ஃபோக்கஸ் பண்ணுவோம். 3 and 5ல தான் we will understand
the concepts of Kubernetes. அப்ப இதே மாதிரி 1 hour உட்காந்து Kubernetes என்னென்ன கான்செப்ட் இருக்கு, ரெப்ளிகா செட், டீமான் செட், அதெல்லாமே நம்ம பேசுவோம். வெறும் தியரி மட்டுமே 1.5 hours நம்ம எடுக்க போறோம், டெக்னிக்கலே இல்லாம. அப்ப அன்னைக்கு தான் Kubernetes you will really understand. So 3 and 5th are really important. 4, 6, 7ல நம்ம கத்துக்கிட்ட தியரியை ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. அண்ட் so far இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்ல இன்னைக்கு கிளாஸ்ல if you have any doubts you can do ask me, or else we are done for the day. And Dockerum means try to brush up, and it will be useful.